நமசிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த சொந்தங்களே, கொங்கு நாட்டின் தங்கங்களே, பல நாடுகளில், பல கண்டங்களில், பல மூலைகளில் நீங்கள் குடியிருந்தாலும் நம் சொந்தங்களை காண ஞாயிற்றுக்கிழமை நமது வாட்ஸ்அப் குழுவில் அல்லது நமது டெலிகிராம் குழுவில் நம் சொந்தங்கள் கூடும் இந்த ஜூம் வானொலி நிகழ்விற்கு அனைத்து சொந்தங்களும் ஓடி வந்து இங்கு கலந்து தங்கள் தொழில் வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஏற்றம் காண வேண்டும் என்ற சீரிய எண்ணத்திலும் மற்ற சொந்தங்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலும் இங்கு நம்முடன் இந்த ஜூம் காணொளி நேரலையில் குழுமியிருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இன்றைய நிகழ்விற்கு போகும் முன்னர் ஆங்கில புத்தாண்டு 2022 ஆண்டு 2வது நாளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 2022 ஆண்டானது நம் அனைவரின் வாழ்விலும் எவ்வித தடங்களும் இல்லாமல் நோயற்ற ஒரு வாழ்வும் குறைவற்ற ஒரு செல்வமும் தந்து எல்லா புகழையும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் தந்து மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வேண்டி இந்த நிகழ்வை தொடங்குகின்றோம். சொந்தங்களே, ஒவ்வொரு கேபிஎன் ஜூம் நேரலை நமக்கு ஒரு முத்தாய்ப்பான நாள் என்றுதான் ஒவ்வொரு தடவையும் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். உங்கள் சகோதரனான நான் திருப்பூரிலிருந்து இந்த நேரலையில் பங்கு பெறும் ஒவ்வொரு காணொளியும் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் புது தெம்பையும் கொடுப்பது என்பது எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறு இன்று எனக்கு ஒரு மிக மிக முத்தாய்ப்பான நாள் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் இந்த ஆங்கில புத்தாண்டின் முதல் தொடக்கத்தில் அடியெடுத்து வைக்கும் நாம் பல சந்தோஷமான தருணங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இங்கு நம்முடன் வந்திருப்பது நம் கொங்கு குலத்திற்கு பெருமை சேர்க்கும் கொங்கு புதல்வர், கொங்கு தங்க நாயகர், இன்றைய சிறப்பு விருந்தினராக பி. அன்பழகன் IAS அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரையும் நம் சொந்தங்களின் சார்பாக 44 நாடுகளில் இருக்கும் நம் சொந்தங்களின் சார்பாக இங்கு குழுமே இருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் அவரையும் வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றது. சொந்தங்களே, இன்று 58வது காணொளி நிகழ்வு. இந்த 58வது காணொளி நிகழ்வில் புதிய ஆண்டில் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு அவருடைய பொன்னான நேரத்தை மிகவும் ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கூட நாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நம் சொந்தங்களுக்கு அவருடைய அனுபவத்தையும் அவருடைய நட்பையும் நம் சொந்தங்களுடன் பாராட்ட வேண்டும் என்று இங்கு வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை பற்றி நான் கூற விரும்புவது எனக்கு கிடைத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சந்தோஷ தருணம் என்றே நான் கூற வேண்டும். திரு அன்பழகன் IAS அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். உலகம் தழுவியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்று அறிவுடைமை அதிகாரத்தில் வான்புகழ் வள்ளுவர் கூற்றிற்கு இணங்க உயர்ந்தோர் எனப்படுவோர் உலகோர் எனப்படுவர். அதாவது அந்த உயர்ந்தோரின் நட்பு பாராட்டி நல்ல வழியில் செல்வது, உயர்ந்த அறிவையும் அந்த நட்பால் ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று நம் தொழிலிலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் ஒற்றுமையாக செல்வோமையானால் அது அறிவுடைமை மட்டுமல்லாது நமது வெற்றியின் வழியாகும் என்பதை வான் புகழ் வள்ளுவர் பெருந்தகை கூறிய இந்த குறளை இன்று ஆரம்பத்தில் உங்களுக்காக கூறி நம் கேபிஎன் குழுவில் இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் ஒற்றுமையை மையமாக வைத்து புதியதோர் உலகம் படைப்போம் என்று அனைவரும் ஓர் குடும்பமாக வெற்றி பாதையில் செல்வது எவ்வாறு என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இக்காணொளியில் இணைந்த அனைத்து சொந்தங்களுக்கும்
மீண்டும் ஒருமுறை நட்பு பாராட்டி வருக வருக என்று வரவேற்று இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பி. அன்பழகன் IAS அவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையில் ஆரம்பிப்போம். சொந்தங்களே, திரு பொன்னுசாமி திருமதி தங்கமணி அவர்களுக்கு தவப்புதல்வராய் கந்தசாமி பாளையத்தில் பிறந்த இந்த தவப்புதல்வர் பி. அன்பழகன் IAS அவர்கள். இவர் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் சத்தீஸ்கர், வாட்டர் ரிசோர்சஸ், கல்ச்சர், டூரிசம் அண்ட் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டை செம்மையாக திறம்பட நடத்தி வருகின்றனர். இவர் 2004 IAS பேட்ச் சேர்ந்த நம் கொங்கு குலத்திற்கு பெருமை சேர்க்கும் நாயகர். தற்பொழுது ரெய்ப்பூர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வசித்து வருகிறார். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இவருடைய மனைவி திருமதி டி. அலமேல் மங்கை அவரும் ஒரு IAS ஆபீசர். அவர் தற்பொழுது செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் சத்தீஸ்கர் பினான்ஸ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்டில் பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 2 தவப்புதல்வர்கள், அகிலன், நிலவரசு மற்றும் அமுதினி. தமிழருக்கு மிகவும் பிடித்தமான அல்லது தமிழை நேசிக்கும் ஒரு IAS அதிகாரி தான் இன்று நமக்கு 58வது காணொளியின் சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார். இவர் படித்தது கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் கந்தசாமி பாளையத்தில் 5வது வகுப்பு வரை, 6ஆம் வகுப்பு முதல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பெரியநாயக்கன் பாளையம் கோவையில் படித்து பின்பு BSc மைக்ரோபயாலஜி மற்றும் MSc அப்ளைடு மைக்ரோபயாலஜி PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோவையில் பயின்று டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக பஸ்தார் என்ற ஊரில் 2011 முதல் 2013 வரை பணியாற்றி, ஜாங்கீர் சம்பா டிஸ்ட்ரிக்டில் 2013 முதல் 14 வரை மற்றும் பிலாஸ்பூரில் 2015 முதல் 17 வரை வெவ்வேறு துறைகளில் ஹெல்த், ஃபேமிலி வெல்ஃபேர், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், மைனிங் அண்ட் ஜியாலஜி, அக்ரிகல்ச்சரல், மார்க்கெட்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் ஹெல்த், இன்ஜினியரிங், ட்ரிங்கிங் வாட்டர் சம்பந்தப்பட்ட துறையில், பப்ளிக் ரிலேஷன்ஸ், டூரிசம், கல்ச்சர், வாட்டர் ரிசோர்சஸ் போன்ற பல்துறை வல்லுநர் ஆவார். இன்றைய கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் KBN குளோபல் சார்பாகவும் அவரை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ சொந்தங்களே. அடுத்ததாக திரு அன்பழகன் IAS கலெக்டர் பிலாஸ்பூர் அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அதாவது இந்த மொத்த மாநிலத்தோட கலெக்டரையும் நம்ம ஊர் ஆளுங்க தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொலைக்காட்சி வாயிலாக தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு என்னுடைய வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு தமிழ் பேசும் ஒரு மேடையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் இந்தியாவுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. தமிழ்நாட்டுக்கு போற அரிசியில பெரும்பகுதி அரிசி சத்தீஸ்கர்ல இருந்து தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 200 வகையான நேட்டிவ் வெரைட்டிஸ் ஆஃப் பேடி ரைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற இந்திரா காந்தி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில. அதே மாதிரி இங்க இருக்கிற கனிம வளம் பத்தி சொன்னாங்க. பிலை உருக்காலை கிட்டத்தட்ட 60-70 வருடமா மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய மிகப்பெரிய லாபம் ஈட்டும் பொதுத்துறை நிறுவனம் பிலை ஸ்டீல் பிளான்ட். அதுல நிச்சயமா தென்னிந்தியர்கள், தமிழர்களுடைய பங்கு அளப்பரியது. அதுக்கு முக்கியமான இன்றைய தேதி உதாரணமே அதனுடைய முக்கிய செயல் அலுவலரே தமிழர் தான். ஆனா இது மட்டும் இல்லை, முதல்லயே சொன்ன மாதிரி உலகத்திலேயே மிகச் சிறந்த தரம் வாய்ந்த இரும்பு தாது சத்தீஸ்கர்ல கிடைக்குது. இந்தியாவிலேயே டின் சத்தீஸ்கர்ல மட்டும்தான் கிடைக்குது. வெறுமனே இரும்பு தாது மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே மிக அதிகமா நிலக்கரி கோல் உற்பத்தி செய்யறது சத்தீஸ்கர் தான். அதன் காரணமா இந்தியாவுடைய மிகப்பெரிய பவர் ஹப்பா சத்தீஸ்கர் மாறிட்டு இருக்கு. பிலாஸ்பூர் ரெவென்யூ மண்டலத்துல
5 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 30,000 மெகாவாட்டுக்கும் மேற்பட்ட பவர் பிளான்ட்ஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருச்சு அல்லது ஆகி முடிக்க போகுது. இன்னும் அடுத்த 3-4 வருடங்கள்ல இந்தியாவுடைய மொத்த மின்சார தேவையில குறைந்தபட்சம் 1/3 பங்கை சத்தீஸ்கர் மாநிலம் தனியாக கொடுக்க முடியும் என்கிற நிலைமைக்கு வர இருக்கிறது. மகாநதி இங்க உற்பத்தியாகி பிருகத், அதாவது மிகப்பெரிய நதியா மாறி அதுக்கப்புறம் தான் ஒரிசா மாநிலத்துக்குள்ள போகுது. நல்ல நீர்ப்பாசன திட்டங்கள், வளமான மண், அமைதியான மக்கள். நக்சல் தீவிரவாதம், அதை ஒட்டிய நடவடிக்கைகள், அதனால ஏற்படுற அமைதி பங்கம், இதை ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு கூட சத்தீஸ்கர்ல கிடையாது. இது நான் சொல்லல, தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது. இந்த ஒரு சூழ்நிலையில தொலைக்காட்சி வாயிலாக உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு, தமிழ் பெரும் நஞ்சங்களுக்கு நான் விற்கும் ஒரே வேண்டுகோள், முதல்ல பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. 2வது, இங்க வந்து தொழில் நிமித்தமாக யாருக்காவது வர வேண்டும் என்கிற நிர்பந்தம் அல்லது தேவை அல்லது ஆசை அவசியம் ஏற்பட்டால் நிச்சயம் வாருங்கள். நக்சல் பிரச்சனை பாதிக்கப்பட்ட பஸ்தர் மாவட்டத்தில் நான் 2.5 வருஷம் கலெக்டரா இருந்திருக்கேன். அந்த மொத்த பகுதியிலையும் 4.5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நான், என்னுடைய மனைவி, அவங்களும் ஐஏஎஸ் தான். நிச்சயமாக இது ஒரு நல்ல இடம். அனைவரும் இங்கு வரலாம், இங்கு அமைதியாக வாழலாம். இன்று KM மேட்ரிமோனி சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுடைய வருகை, அவருடைய புற டீமுடைய வருகையினால கிட்டத்தட்ட சத்தீஸ்கர்ல மொத்தமா இருக்கிற தமிழ் மக்களுடைய ஒரு பெரும்பகுதி மக்கள் ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ் மன்றம், ராய்ப்பூர் தமிழ் சங்கம் அனைவரும் இணைந்து சத்தீஸ்கர் தமிழ் பெருமன்றமாக உருவெடுக்க வேண்டும். தமிழ் பற்றி கவலைப்படுறது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக தமிழ் பண்பாடு, தமிழ் தாய், இதை பற்றின நிச்சயமான கவலை எல்லாத்துக்கும் வந்துடுது. நாங்கள்லாம் முதல் ஜென்ரேஷன், இதில் நிறைய பேர் 2வது 3வது ஜென்ரேஷன் இங்கே இருக்கீங்க. என்னால் கொஞ்சம் தெளிவாக தமிழ் ஏன் பேச முடியுது அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் முதல் தலைமுறை, 10 வருஷம் தான் ஆச்சு வெளியில் வந்து. அட்லீஸ்ட் நாங்கள் உயிரோட்டக்கு வரைக்கும் தமிழை வந்து யாரும் எங்களுடைய நாவிலிருந்து தமிழை பிரிக்க முடியாது. ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் தமிழை கற்றுத்தருகிறோம். வீட்டில் தமிழ்ல தான் பேசணும் அப்படிங்கறத ஒரு ரூலாவோ மாத்தி வச்சிருந்தாலும் பையன் சேட்டு தமிழ் தான் பேசுறான். அது மட்டும் இல்ல, அவன் தங்கச்சியும் அவனும் ஹிந்தியில தான் பேசிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சு மாற்ற வேண்டியதா இருக்குது. ஸோ இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து தமிழ் வளர்த்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமாக சத்தீஸ்கர் வாழ் தமிழ் மக்கள் ஒன்று கூடுவார்கள், நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பார்கள். நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஆணி வேர் தமிழ் மொழி, அதை நிச்சயம் பாதுகாக்க வேண்டும். இந்த வாய்ப்புக்கு நான் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பது இவருடைய இந்த காணொலியின் மூலம் அனைத்து சொந்தங்களுக்கும் கண்டிப்பாக சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்காமல் இன்று புத்தாண்டை நோக்கி நாம் புதியதோர் உலகம் செய்வதற்கு ஒரு முத்தாய்ப்பான விஷயத்திற்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பி. அன்பழகன் IAS அவர்கள் ஒரு செயற்கிரிய நல்ல காரியத்தை முதற்படியாக நமது KBN மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக தொடங்கி வைக்க உள்ளார். அதை அவரது பொற்கரங்களாலும் அவருடைய இந்த பிரசன்ஸ் மூலியமாகவும் செய்து வைக்குமாறு KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் அனைத்து சொந்தங்களின் சார்பாகவும் வருக என்று வரவேற்று அவருடைய தொடக்கத்தை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புடைய அனைத்து உலக தமிழர்களுக்கு, கொங்கு சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய 2022ஆம் ஆண்டு பிறந்த 2வது நாளில் நாம் அனைவரும் இந்த ஜூம் காணொளி மூலமாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நான் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். KBN நெட்வொர்க் ஒரு வருடத்திற்கு
முன்பு தன்னுடைய சேவையை திருப்பூர் மாவட்ட அளவில் துவங்கி இன்று தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் பதிவு செய்வதற்கான முயற்சிகளை மேலெடுத்து கேபிஎன் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு என்ற அளவில் விரிவாக்கம் பெற்றுள்ளது. அந்த விரிவாக்கத்தினை, அந்த சிறப்பினை உங்கள் முன் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு கேபிஎன் நிறுவனத்தாருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். உங்கள் அனைவருக்கும் இனி கேபிஎன் நெட்வொர்க் ஆனது அனைத்து தமிழ்நாடு அசோசியேஷனாக பரிணமித்து தன்னுடைய சேவையை தொடர்ந்து ஆற்றும் என்று கூறிக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இதனுடைய நிகழ்ச்சியில் முதற்கண் நான் உங்களுடைய அனைவரையும் வரவேற்கின்றேன். அனைத்து கொங்கு சொந்தங்களும் இலவசமாக ஓர் குடும்பமாக நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் குழுவில் இணைந்து இன்று புதியதோர் உலகம் செய்வதற்கு முதல் படியாக இன்று முதல் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு என்று மாநிலம் முழுவதிலும் தடையின்மை சான்று பெற்று கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் இன்றைய சிறப்பு விருந்தினரை இந்த 58வது காணொலியில் மீண்டும் ஒரு முறை வருக என்று கூறி அவருடைய சிறப்புரையை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பெரியோர்களே, நண்பர்களே, இந்த நல்ல நாளிலே நாம் புதியதொரு உலகம் செய்வதை பற்றி உரையாட இருக்கின்றோம். இந்த உரையாடலிலே நான் புரிந்து கொண்டிருப்பது என்னவென்றால், உலகம் முழுவதிலும் இருந்து 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து, பல்வேறு விதமான பின்புலங்களில் இருந்து, பல்வேறு விதமான வயது குழுக்களில் இருந்து இங்கே உறுப்பினர்கள் கூடியிருக்கின்றீர்கள். என்னால் முடிந்த இயன்ற அளவு அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அடுத்த ஒரு 40-45 நிமிடங்களுக்கு எனக்கு தெரிந்த, என் மனதில் பட்ட, நான் இத்தனை வருடங்கள் பணியாற்றிய விதத்தில் கற்றுக்கொண்டதாக கருதக்கூடிய விஷயங்களை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலகம் உருவான காலத்திலிருந்து முதற்கண் தொழிலாக அமைந்தது வேளாண்மை. அந்த வேளாண்மையினுடைய அடிப்படையிலே வந்த ஒரு குழு வேளாளர்கள். அந்த வேளாளர் பெருமக்கள் உலகமெங்கும் இருந்து வந்த நிலையில அதுல ஒரு
சிறு குழுவாக நாம் பரிணமித்து இத்தனை வருடங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட வேளாண்மை நம்முடைய கொங்கு சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு முக்கியமான தொழிலாக இருந்து வருகின்றது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த தலைமுறையில கூட ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு பரவலாக வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில கேபிஎன் மாதிரியான முன்னெடுப்புகள் மிகவும் அவசியமானது, பாராட்டத்தக்கது. முக்கியமாக அவர்கள் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை இத்தனை சமயங்களாக கிட்டத்தட்ட 58 பேச்சாளர்களை அழைத்து வருவது என்பதே பெரிய விஷயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதற்கண் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த முயற்சி மேன்மேலும் தொடர வேண்டும். மேன்மேலும் ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்றதுக்கான ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் விரிவடைய வேண்டும் என்பது என்னுடைய உள்ள கிடக்கை. நண்பர்களே, பெரியவர்களே, இந்த வேளாண் சமுதாயம் மெதுவா ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு சொசைட்டியா, தொழில் முனைவோர் சமூகமாக மாற எத்தனித்த பொழுது பாரத நாடு முழுமையுமே அடிமைப்பட்டு கிடந்த ஒரு காரணத்தினாலே நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்துல பெரிய தாக்கம் இல்லை. கடந்த 50, 60, 70 வருடங்கள்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. நிறைய மக்கள் கல்வி கற்றுக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. நம்ம சமுதாயத்துல பரவலா நான் பார்த்த வரைக்கும் இப்போ 40, 45, 50 வயதுகள்ல இருக்கிற தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில படித்தவர்களுடைய எண்ணிக்கை, கல்வி கற்றவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. அதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். முக்கியமா அதை பத்தி நாம யோசிக்கல. கல்வி கற்க வேண்டும், திரைக்கடல் ஓட வேண்டும், விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டும் என்பதில் நாம் பெரிதா கவனம் செலுத்திக்கல. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் தோட்டம் துறவு இருந்துச்சு, செய்யறதுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்டட் லுக் இருந்தது. அதாவது பாட்டன் தொழில் அப்பனுக்கு, அப்பன் தொழில் பையனுக்கு, பையன் தொழில் அவன் பையனுக்கு, அவன் தொழில் பேரனுக்கு. இதை தெளிவா நடைமுறைப்படுத்தி கொண்டு போறதுல மட்டும்தான் நாம தெளிவா இருந்தோம். நான் பார்த்து இந்த 15 வருடங்கள்ல கோயில் நிலங்களை அபகரிச்சவங்களை கண்டுபிடிக்க கூட நமக்கு தெரியாம இருந்திருக்கிறோம். 80கள் வரை ஏமாற்றி கோவில் நிலங்களை எழுதி எடுத்துக்கொண்டு சென்றவர்கள் ஏராளமானவர்கள். அந்த நிலங்களை மீட்பதற்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருப்பதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய குலதெய்வம் கோயில கூட அந்த போராட்டம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு சமூகம் மாறி இன்னைக்கு நிறைய தொழில் முனைவோர் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேதியில மேற்கு தமிழ்நாடு தன்னுடைய இடத்தை தானே அடைஞ்சிருக்குது. இன்னைக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட் அப்படின்னா தமிழ்நாட்டுல அது மேற்கு தமிழ்நாடு தான், வெஸ்டர்ன் தமிழ்நாடு. வெஸ்டர்ன் தமிழ்நாடுல கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த 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 நெட்வொர்க் ரொம்ப பிரபலமான ஒரு நெட்வொர்க்கா இருக்குது. நாங்க இப்ப இந்தியா அளவுல பல இடங்கள்ல போனாலும், பல இடங்கள்ல இருந்து பல விதமான மக்கள் சந்திச்சாலும், பேச்சு வழக்குல நீங்க எந்த ஊர் அப்படிங்கும் பொழுது நாங்க தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், ஈரோடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்குது. நாங்க போயிருக்கேன் சார், என்னோட நாங்க அங்கதான் தொழில் எடுத்துக்கிறோம். நாங்க இப்ப இங்க துணி கடைக்கு போகும்போது இந்த காஞ்சிபுரம் ட்ரெஸ் பாருங்க சார், இந்த ட்ரெஸ் ஈரோடுல இருந்து வந்தது சார். ஈரோடா? நீங்க எப்படி ஈரோடுல இருந்து தொழில் கொள்முதல் பண்றீங்க சார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் கொள்முதல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னுடைய தம்பி அங்கே குடி வச்சுட்டேன். இப்ப அவரே செட்டில் ஆகி அவரே தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரே எங்களுக்கு வாங்கி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் என் நண்பர்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன், அவங்க இப்ப தறியும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க மில்லும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களே அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களை பார்த்து பொறாமப்படுறது இல்லை. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குடும்பமா, குடும்பத்தையும் தாண்டி ஒரு குடும்பமா அவங்க இருக்கிறது. அந்த நெட்வொர்க்க, அந்த விஷயங்களை மற்றவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நாம கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம முன்னேறதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இன்ஃபர்மேஷன் தான் முதலீடு. இன்ஃபர்மேஷன், அந்த நாலேஜ் தான் எப்பவுமே செல்வமாக இருந்திருக்கிறது. அந்த நாலேஜ் இருக்கிறவனுக்கு அவனுடைய டிஸ்போசல்ல எப்பவுமே பொருட்செல்வம் இருக்கும். அது பணங்காசா இருக்கலாம், அது பதவியா இருக்கலாம், அது பவரா இருக்கலாம். ஆனா நாலேஜ் இல்லாத சமயத்துல
நம்ம வந்து அந்த அப்படி ஈட்டப்பட்ட பொருளா இருந்தாலும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படவில்லை என்றால், அந்த நாலேஜ் பாஸ் ஆன் ஆகலை என்றால் அந்த சொத்து காணாம போயிடுது. இதை நாம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இப்போ இன்னைக்கு இந்த ரீசெண்ட் இன்னைக்கு டாபிக்ல நம்ம பேசும் பொழுது இந்த ஒரு 20 வருஷத்துல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம என்னுடைய இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கவங்க வந்து என்னுடைய எண்ணம் என்னவென்றால் ஒரு 20 வயசுல இருந்து மேற்கொண்ட வயசு எல்லாரும் இருப்பாங்க. ஸோ இந்த கடந்த 20 வருடமா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நிகழ்வுகளே நம்ம பார்க்கலாம். 90கள்ல நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்போட நாங்கெல்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது 90களுடைய இறுதியில 90களுடைய மிட் 90s லேட் 90ஸ்ல காலேஜ் படிக்கும் பொழுது நீங்க காலேஜ் படிச்சு முடிக்கணும், ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும், அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தொழில் வந்து அந்த வேலை வந்து உங்களுடைய த்ரூ அவுட் யுவர் லைஃப், அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மட்டத்தில் இருந்துச்சு. இது இன்னொரு விதமா சொல்லணும்னா, ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு வாட்டி நீங்க முயற்சி எடுத்தா போதும். நீங்க ஒரு முயற்சி எடுங்க, உங்களுடைய early 20s லேட் 20ஸ்லயே நீங்க படிக்கிறதோ தொழில் கத்துக்கிறதோ நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு தொழில் அமைச்சிட்டீங்கன்னாவோ அல்லது ஒரு வேலைக்கு வந்துட்டீங்கன்னாவோ அதுக்கப்புறம் அடுத்த 30-35 இயர்ஸ் வந்து நீங்க அதுலதான் இருப்பீங்க என்கிற ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. நம்ம கண் முன்னாடியே அது சுருங்க ஆரம்பிச்சது. அது 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம்னா என்ன, 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது. அதாவது நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் பண்ணிட்டு இருக்கிற தொழிலையே நான் தொடர்ந்து இருப்பேன், நான் யூஸ் பண்ற அதே டெக்னிக்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது மாறி 20, 15, 10, 5 இன்னைக்கு தேதிக்கு 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள எல்லா விஷயமும் மாறிடுது. கூகுள் பே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? யூபிஐ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2016க்கு அப்புறம் வந்த விஷயம் இது. கடந்த 5 வருடங்கள்ல பணப்பரிமாற்றம் வர்த்தகம் வந்து மிக வேகமா மாறி இருக்குது. நாம் இன்னொரு சிம்பிளான ஒரு உதாரணத்துக்கு போவோம். உபேர், ஓலா, இந்த ரெண்டுமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எங்கேயாவது பிரயாணம் பண்ணும் பொழுது, வெளியூருக்கு போகும் பொழுது நமக்கு வண்டி தேவை அப்படின்னா உங்க மொபைல் ஆப்ல இருந்து ஒரு மெசேஜை நீங்க அனுப்புனா போதும், வண்டி வந்துடும். வண்டி எங்க வந்துட்டு இருக்கு, எப்போ உங்ககிட்ட வந்து சேரும், எந்த இடத்துல வந்து சேரும், நீங்க எங்க போகணும், எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டட். எல்லாமே வந்து கணினிமயமாக்கப்பட்டு உங்க மொபைல் போன்ல உங்க உள்ளங்கையில அவைலபிளா இருக்குது. அண்ட் நீங்க எவ்வளவு பே பண்றீங்க, எதுக்கு பே பண்றீங்க, யாருக்கு பே பண்றீங்க, எல்லாமே மாறிடுச்சு. இது வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு டாக்ஸி தேவைப்படுமா, யார் டாக்ஸி வருமா வராதா, இதே விஷயம்தான். நீங்க தொழிலுக்காக ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, வேலை நிமித்தமா போனாலும் சரி, ஒரு டூரிஸ்டா போனாலும் சரி, அந்த விஷயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி நீங்க எங்க வேணாலும் போகலாம். அப்புறம் தொழில் பண்றவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாங்க. புதுசா ஒரு இடத்துக்கு போய் எப்படி பேசுறது, அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியுமா தெரியாதா? நாங்க 17 வருஷமா அந்த ஊர்ல இருக்கேன் நான், இங்க வட இந்தியால சத்தீஸ்கர்ல. இப்ப இந்தியில வந்து எழுதுறது, பேசுறது, படிக்கிறது வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல தண்ணி பட்ட பாடு, அப்படி பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அது இருந்தாதான் இங்க வேலை செய்ய முடியும். ஏன்னா இங்க ஹிந்தி மட்டும்தான் இருக்கும், ஆங்கிலம் கூட இருக்காது. நம்ம இந்த ஊர்ல இருந்து இப்போ நான் பேசுற அந்த காணொலி பார்த்தீங்க, 2016 காணொலி, அது கல்யாண மாலை நிகழ்ச்சியில வந்திருந்த எல்லாருமே தமிழர்கள். ஆனா அவங்க எல்லாருமே இங்க செட்டில் ஆனவங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஹிந்தி தான் முதல்ல வரும். நான் கூட இங்க பேச ஆரம்பிக்கும் போது கவனிச்சிருப்பீங்க, ஒரு செகண்ட் தடுமாறுறேன் நான். ஏன்னா தமிழ்ல வந்து இம்மிடியட்டா தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது வீட்டில் நடக்கிற விஷயம். ஆனா வந்து பொது வெளிகள்ல மேடைகள்ல பேசுறது பொழுது ஒன்னு அது ஆங்கிலமா இருக்கும், 90 விழுக்காடு அது ஹிந்தியா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்க புதுசா இடத்துக்கு போகும்போது இன்னைக்கு தேதிக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துருச்சு. நாளைக்கு வந்து அது இன்னும் எப்படி மாற முடியும் அப்படின்னா அது எக்ஸ்போனென்ஷியலி க்ரோ ஆகிறதுனால நீங்க இமேஜினே பண்ண முடியாது. ஆக்சுவலா நாளைக்கு நீங்க யோசிச்சீங்கன்னாவே உங்களுடைய வோக்கல் கார்டு வந்து அரேபியன்லயோ அல்லது மேண்டாரின்லயோ பேசிடுமா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சிப்பை வாங்கி நீங்க முழுங்கிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தொழில் முனைவோராகட்டும், கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், அல்லது ஒரு நிறுவனத்துல வேலையில் இருப்பவங்களாகட்டும், ஒரு விஷயத்தை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நாம பிளான் பண்றோமோ, நாங்க வந்து இப்போ அரசாங்கத்துல வேலை போடும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிச்சிருக்கேன். நீங்க எல்லாருமே இதுக்கு ஃபீல் பண்ணிருப்பீங்க. நல்ல ரோடுகள் வந்தது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோடு கோயம்புத்தூர், திருப்பூர் கோயம்புத்தூர் ரோடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பிரமாதமான ரோடுகள் வந்துருச்சு. நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நம்ம டைம் ரொம்ப சேவ் ஆயிருச்சு. நான் ஊருக்கு வரும்பொழுது கவனிச்சு பார்ப்பேன், கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு பக்கம் போறோம்னா
எப்போ அவினாசி கிராஸ் ஆச்சு, கருமத்தம்பட்டி எப்போ போச்சுன்னு நமக்கு தெரியறது இல்லை. எல்லாமே பைபாஸ் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து குயிக்காக கிராஸ் பண்றோம். பட் அதுக்கு ஒரு விலை கொடுக்குறோம் நாம. அதுக்கு வந்து நம்ம ஒரு டோல் பே பண்றோம். இந்த டோல்லாம் வந்து எப்படி செட் பண்றாங்க? அதுக்கு வந்து அவங்க முதல்ல ஒரு சர்வே பண்றாங்க. இங்க எவ்வளவு டிராபிக் இருக்கு, அந்த டிராபிக் எப்படி போகும், எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து பிரைவேட்டைஸ், ஐ மீன் இட் இஸ் அ பேசிக்கலி பில்ட் ஆப்ரேட் ஓன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பூட் மாடல்ல ஜென்ரலா பண்ணுவாங்க. ஸோ அந்த யார் அந்த டெண்டர் எடுத்தாங்களோ ரோட போடுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு டோல் வசூலிகள் உரிமை அவங்க கிட்ட இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான் அப்படிங்கிறது தனி மனிதனுடைய முடிவு. ஆனா வசதிகள் பெருக பெருக அந்த ரோடு நல்லா இருக்குது. இப்ப யாருமே வந்து டோல் வேண்டாம், நான் குறுக்கு வழியில கிராமத்துக்குள்ள பூந்து போய்க்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. 50 ரூபாய் டோல் கொடுத்தா பரவாயில்ல, நான் 1/2 மணி நேரம் மிச்சம் பண்ண முடியும். டைம் இஸ் ஆஃப் எசன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு கொங்கு சமுதாயத்தினுடைய கொங்கு நாட்டு பகுதிகளை நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் குயிக்கா போகணும்னு நினைக்கிறாங்க, டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வெறும் கொங்கு நாடு மட்டும் இல்ல, உலகமே அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு காலத்துல நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது, இப்ப நான் 40ஸ்ல இருக்கேன். நான் வந்து ஒரு 10 வயசா இருக்கும்போது டிவி அப்பதான் ஊருக்குள்ள எல்லாம் வந்திருக்கும். அப்ப வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாங்க. 5 நாள் ஓடும். 5 நாளும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 5 நாள் யாராவது டெஸ்ட் மேட்ச் பார்க்க ரெடியா இருக்காங்களா? டெஸ்ட் மேட்ச்ங்கிறதே காணாம போயிருச்சு கிரிக்கெட்ல. 2020 வந்துருச்சு. ஏன்னா உலகமே 2020 ஸ்பீட்ல மாறிடுச்சு. எல்லாமே கொஞ்ச நேரத்துக்குள்ள முடிச்சாகணுங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. நான் உங்களுக்கு 45 நிமிஷம் பேசுறேன்னு சொல்றேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும், அட்டென்ஷன் ஸ்பேன் இன்னைக்கு தேதிக்கு லெஸ் தேன் 2 மினிட்ஸா மாறிடுச்சு. நான் உங்களை வந்து தொடர்ந்து விஷயங்களை மாத்தி மாத்தி வச்சிருக்கலன்னா 2 நிமிஷத்துக்கு மேல நீங்க இதை பார்க்க போறது இல்லை. நீங்க இதை வந்து மூடி வச்சுட்டு வேற இடத்துக்கு போயிருவீங்க. இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இப்ப நம்ம பாக்குற ஃபுட் ஆப்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்னைக்கு எல்லாத்தோட மொபைல்லையும் இருக்கும். எல்லாரும் என்னைக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப சின்ன கான்செப்ட். ஆனா அது நறுக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. மிகப்பெரிய அளவுல அது வந்து பிரம்மாண்டமான ஒரு லெவலுக்கு அது வளர்ந்துருச்சு. இந்த ஆப் என்ன பண்ணுச்சு அப்படிங்க பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இல்லாம பண்ணிருச்சு. நிறைய விஷயங்கள் புதுசா ஆட் பண்ணிருச்சு. புதுசா சில எம்ப்ளாய்மெண்ட் உருவாயிருக்குது, சில ட்ரெடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் காணாம போயிருச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து அனுசரிச்சு போகாம ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எங்கேயுமே கடை திறக்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருமே அங்க போகணும்னு நினைக்கல. இதுக்கு இன்னொரு பேரல் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, திரைப்படத்துறை. ஒரு காலத்துல நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. தமிழ்நாட்டுல வந்து திரை உலகத்துல நம்ம திரைப்படம் பார்க்கறதுங்கிறது நம்மளோட முக்கியமான பொழுதுபோக்கு. அது எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா, முதல்ல அது வந்து சேட்டலைட் டெலிவிஷன் வந்தது. ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து மெகா சீரியல்கள் வந்து இந்த டெலிவிஷனுடைய நேரத்தை வந்து சரிசமமா எடுக்க ஆரம்பிச்சது. திடீர்னு இந்த 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போய் இப்போ ஓடிடி வந்துருச்சு. ஓடிடிக்குள்ள வந்து இன்னும் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ். இப்ப வந்து ஓடிடில இருக்கிற சீரியல்ஸ் வந்து தே ஆர் டேக்கிங் ஓவர் த என்டையர் சினாரியோ. சீனை மொத்தமா அவங்க கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடிடில வர்ற குறும்படங்கள், ஓடிடியில் வர்ற சீரியல்ஸ்க்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்முடைய திரைப்பட கலைஞர்கள், நம்முடைய திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் தள்ளப்படுற சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த எல்லா விஷயமுமே இந்த புதிய உலகத்தை நோக்கி நம்மள போயிட்டு இருக்கு. இந்த புதிய உலகத்துல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரீசெண்டா போயிருந்தேன் நானு. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அவங்க ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. நாம 2021ல இருந்தோம், இன்னைக்கு 2022ல இருக்கிறோம். இப்ப இருந்து ஒரு 9 வருடம் 8 வருடம் கழித்து 2030ல இந்த உலகம் என்னவா இருக்கும்? 10 வருடம் கழித்து ஒரு உலகத்தை வந்து யோசித்து பார்ப்பது இன்னைக்கு தேதிக்கு முடியாது. என்ன இருக்கும்? நீங்க என்னென்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழில் 10 வருடம் கழித்து அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து யாருனாலையுமே யோசிச்சு பார்க்க முடியல. அதனோட முக்கியமான ஒரு இதை வந்து அவங்க எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா, VUCA அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நிறைய பேர் நீங்க இந்த காணொலி கேட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கும். VUCA, VUCA. இந்த உலகம் எப்படி இருக்கும்னா VUCA வேர்ல்டா இருக்கும். VUCAனா என்ன? V ஃபார் volatility, volatile. அதாவது படுவேகமா மாறிவிடக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம் தமிழ்ல. U ஃபார் uncertainty.
ஒரு நிலையில்லாத தன்மை. எல்லாமே வந்து இது இருக்குமானா இருக்காதுன்னு நினைச்சா இருக்கும். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவிட் வந்தது. அவசரமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எல்லாம் விட்ரா ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் சும்மா உட்கார்ந்துருந்தாங்களோ, பரவாயில்லன்னு உட்கார்ந்துருந்தாங்களோ, அடுத்த 1 இயர்ல எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு மாறி தலைகீழா, அதாவது முதல் வேவ், 2வது வேவ் போயிட்டு இருக்கும் போதே ஸ்டாக் மார்க்கெட் வந்து 30,000 32,000 இருந்து சென்செக்ஸ் வந்து 60,000 கிராஸ் பண்ணிடுச்சு. 2 மடங்கு வளர்ச்சி. இதுல யாராவது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ அல்லது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலோ நீங்க நான் என்ன சொல்றேன் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இதுக்கு எந்த விதமான சரியான விளக்கத்தை யாருனாலையுமே கொடுக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுக்குறாங்க. இது வந்து எதிர்பார்ப்பு, இது ஸ்திரத்தன்மை வந்து, அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தொழில் முனைவோர், தொழில் எதிர்பார்க்கிறவங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை எதிர்பார்க்கறாங்க, நல்லா தான் வளரும்னு சொல்லிட்டு. பட் யூஸ்வலா இட் இஸ் நாட் த ஹியூமன் சென்டிமெண்ட். பயந்து நடுங்கும் போது யூஸ்வலா வித்ட்ரா பண்ணி மார்க்கெட் கிராஷ் தான் ஆகும். ஆனா கிராஷ் ஆக தெரிஞ்ச மார்க்கெட்டை 32 33,000 28,000 போச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஜம்ப் பண்ணி 62,000 வந்துருச்சு. ஸோ இது ஒரு அன்சர்டனிட்டி அல்லது வொலாட்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அப்புறம் 3வது வந்து காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்சிட்டி இஸ் சோ மச், அதாவது ரொம்ப குழப்பமான, ரொம்ப என்ன சொல்றது, அந்த சிக்கலை பிரிக்கவே முடியாத அளவுக்கு கடுமையான சிக்கல்கள் நிறைந்த ஒரு சவாலாக தொழில் ஆகட்டும், சொந்த வாழ்க்கை, அதை தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், கடுமையான வந்து ஏகப்பட்ட விஷயங்களால பின்னி பிணைஞ்சிருக்குது. நான் பாக்குற வரைக்கும் தொலைக்காட்சி வாயிலாக வர்ற வீட்டுக்குள்ள வர விஷயங்களே வந்து வீட்டினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டங்கான்ற அளவுக்கு விஷயங்கள் வந்து என்ன சொல்றது, ரொம்ப வேகமாக, ரொம்ப சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அண்ட் லாஸ்ட் அந்த VUCAல வந்து ஏ ஃபார் ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்ங்கிறதும் ஒரு நிலைத்தன்மை இல்லாதது, நிலைப்பாடு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது, ஸ்திரத்தன்மை இல்லாதது. சோ இந்த அடுத்த 10 வருடம் கழித்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த சூழ்நிலை வந்து நீங்க எந்த தொழிலையோ எந்த பணியில் இருந்தாலும் இது வந்து இருக்கிறது. இது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த VUCAங்கிறது ஆல்ரெடி இஸ் இன் பிளேஸ். இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்களோ, ஒரு டெக்னாலஜி சைடு ஒர்க் பண்றவங்களோ, ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட்ல ஒர்க் பண்றவங்களோ, அல்லது ஒரு தொழில் முனைவோரோ, நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல இருந்து ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், இந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி ஒருத்தர் நாம பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெறுமனே தொழில் போட்டி இல்லை, விஷயங்கள் மாறுது, தேவைகள் மாறுது. அதனால வந்து நம்முடைய தொலைநோக்கு பார்வை மாற வேண்டிய அவசியம். நான் ஏன் VUCA அவ என்ன சொல்றாங்கன்னா, இது VUCA மட்டும் இல்ல, VUCAன்றாங்க. வாட் இஸ் நாட் எலக்ட்ரிக், நாட் எலக்ட்ரானிக், இட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல். எக்ஸ்போனென்ஷியல்னா அதாவது வளர்ச்சி வந்து ஒரு லீனியர் லைனா இல்லாம படர்ந்து வளர்றது. அதாவது ஒரு குண்டு வெடிப்பு மாதிரி இது மாறிட்டு இருக்குது. இந்த குண்டு வெடிப்பு மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க எந்த கோட்டுல எந்த கோட்டுக்கு நீங்க லைன் மார்க் பண்ணி நீங்க பிளான் பண்ணாலும் அதுல எதுவுமே நமக்கு புரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. இது எல்லாம் நான் ஏன் சொல்லிடுறேன்னா, இது இந்த ஒரு நல்ல புத்தாண்டு சமயத்துல வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நான் சொல்லல, யதார்த்தத்தை சொல்றதுக்காக சொல்றேன். உலகம் வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து அவங்களுடைய கோல் செட்டிங், நம்ம என்ன பண்ண போறோம், நம்முடைய இலக்கு என்ன, நம்மளோட தொலைநோக்கு பார்வை என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி நீங்க உங்களுடைய தொலைநோக்கு பார்வையை வந்து மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் தேவை. அப்புறம் இந்த உலகத்தோட நீங்க தொடர்புல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஆனது ஆயிட்டேன், என் தொழில் இப்படி செட்டில் ஆயிருச்சு, நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன், நான் எதையும் கண்டுக்க மாட்டேன், நீங்க இருக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் பாதிக்கும். ரொம்ப சின்ன உதாரணம், மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டது இந்த கோவிட் சிச்சுவேஷன். 2020 ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு இது யாருமே நினைச்சு பார்க்கல. 2020 மார்ச் மாதம் 15ஆம் நாள் கூட இப்படி ஒரு லாக்டவுன் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அடுத்த ஒரு வாரத்துல எல்லாமே தலைகளா மாறிடுச்சு. பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்ததையும் தாண்டி வளர ஆரம்பிச்சிருச்சு, மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி நம்ம வந்து அதுக்கு பதில் அளிக்க போறோம், அது எப்படி நம்ம வந்து அதை நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கறத வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நீஜர்க்கு ரியாக்ஷனா எடுத்தோம். சமாளிக்க முடிஞ்சவங்க சமாளிச்சாங்க, சமாளிக்க முடியாதவங்க they had to face it. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில புதியதொரு உலகம் செய்ய போகும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்?
வெற்றி நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில பார்த்திருப்போம். நானும் சந்திச்சிருக்கிறேன். தோல்விகள் எஸ் எல்லாரும் பார்த்திருப்போம், நானும் பார்த்திருக்கிறேன். இதுல நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி என்னால உங்களுக்கு சொல்ல முடியுங்கிறத பத்தி இந்த இடத்துல நான் உங்களுக்கு பேச விரும்புறேன். ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஓகே ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுறாரு, ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதை பத்தி அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கலாம். தொழில் பண்றவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவங்க வந்து தொழிலை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க சார் எங்களுக்கு உபயோகமாக்குற மாதிரின்னு சொல்லலாம். ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஓகே நீங்க என்ன சொல்ல போறீங்க, எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எந்த வேலையும் நடக்குது இல்லை, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நினைக்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நீங்க போய் பார்த்தாலும் சரி, பிரைவேட் ஆஃபீஸ்ல பார்த்தாலும் சரி, அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வெற்றி அடைய வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட முன்னெடுக்கிறோம் அப்படின்னாக்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து திட்டமிடுதல். திட்டமிடுதல் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த திட்டமிடுதல் வந்து இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த திட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது, ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்க பர்சனல் லைஃப்லயும் சரி, உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எராட்டிக்கா நீங்க இருக்கும் பொழுது உங்களால எதையும் திட்டமிட முடியாது, உங்களால எதையும் ஃபாலோ பண்ண முடியாது. மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமா தான் நடந்துகிட்டு இருக்குது. என்னுடைய இன்றைய இந்த உரையாடல் மூலமா யாருக்காவது இது உண்மையிலே ஸ்ட்ரைக் ஆகி அவங்களுக்கு ஒரு வெற்றி நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட வெரி சிம்பிள், இந்த விஷயம் உங்க மனசுக்குள்ள தச்சுதுனாக்க அது ரொம்ப ஈஸியா நடக்கும். நான் என்னோட வாழ்க்கையில மோர் தேன் ஒன்ஸ் இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிள் ரொட்டீன் செட்டிங், இன்னைக்கு இதை செய்யறோம், டெய்லி செய்யறோம், அது கத்துக்க வரைக்கும் செய்யறோம். ரிப்பீட்டட் பிராக்டிஸ் தான் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் உருவாக்கி இருக்கு, பெரிய பெரிய விஷயங்களை செய்ய வச்சிருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசினா எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லா வயசுனருக்கும் பிடிக்கும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்க, படிச்சவங்க, கொஞ்சம் அதை பத்தி படிச்சவங்க எல்லாத்துக்குமே வாரன் பஃபெட்டுங்கிற ஒரு பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வாரன் பஃபெட் வந்து உலகத்துல இருக்கிற நம்பர் 1, 2, 3 பணக்காரர்கள்ல அவரும் ஒருத்தர். வயசு வந்து ரொம்ப அதிகம், 89 வயசு என்னமோ ஆகுது இப்ப அவருக்கு, 89, 90 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ முதலீட்டு தத்துவத்தினுடைய தந்தைன்னு கூட இன்னைக்கு அவரை சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரு உலகம் முழுவதும் வியந்து பார்க்கப்படுகிறார். ஆனா அவருடைய அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் அவர் பத்தின ஏகப்பட்ட குரூப்ஸ், டிஸ்கஷன்ஸ், ரிசர்ச், அவர் என்ன சொன்னாரு, எப்படி இருந்தாருங்கிறத பத்தி நிறைய இருக்கு. நம்முடைய தேவை அதில் என்னன்னா, ரொம்ப சிம்பிளா அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய மொத்த சொத்து, நான் இப்போ ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், அந்த புக்ல சொல்றாங்க கிட்டத்தட்ட $85 பில்லியன் அவருடைய சொத்துடைய மதிப்பு. அந்த $85 பில்லியன் $82 பில்லியன் வந்து அவருடைய 65வது வயசுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சேர்ந்துச்சு. $1 பில்லியன் கூட இல்லை. அவர் 50 வயசா இருக்கும்போது அவருடைய சொத்தினுடைய மதிப்பு $1 பில்லியன் கூட இல்லை, ஃபியூ மில்லியன்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போனென்ஷியல் growth ஆயிருக்கு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிற அனுபவங்கள், விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒண்ணு பாதிக்குது. உங்களுடைய வெற்றிகளும் தோல்விகளும் தினசரி நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டிருக்கூடிய விஷயங்கள் இருந்தா நிர்ணயமாகுதே ஒழிய தனியா எந்த ஃபார்முலாவும் கிடையாது. நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து கத்துக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் அதுல இருந்து எது நல்லது நம்ம ரிட்டைன் பண்ணிக்கிறோமோ, எதை ஃபில்டர் பண்ணிக்கிறோமோ, எது தேவையோ அதை எடுத்துக்கிறோமோ, அதை பொறுத்து நம்முடைய வெற்றியினுடைய பாதை வந்து ரொம்ப தெளிவாகுது. ஆகையினால இந்த வாரன் பஃபெட் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப 2 bedroom ஃபிளாட்ல தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவர் வந்து எக்கானமி கிளாஸ்ல தான் டிராவல் பண்றாரு. உலகத்திலேயே 2வது 3வது பெரிய பணக்காரா இருந்தாலும் அது எல்லாம் வந்து நம்மளுடைய படிப்பினைகள். நீங்க எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கிங்க, நீங்க எவ்வளவு பெரிய கார் வச்சுக்கணும் நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. அதை பத்தி நான் இப்போ இந்த செஷன்ல அதை பத்தி நம்ம பேச போறது இல்லை. ஆனா வெற்றிக்கு அடிப்படையான விஷயம் என்று வரும் பொழுது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் 2. 1, எக்கானமிக்ல அவங்க என்ன சொல்றாங்க, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்க பொறுமையா இருந்தால், நீங்க அடைகாத்தால் உங்களுக்கு வந்து உங்களுடைய லட்சியம் கிட்டும், உங்களுடைய இன்டெண்டட் பர்பஸ்க்கு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆக முடியும். அந்த பொறுமையா இருப்பது அப்படிங்கிறது வந்து தட் இன்க்ளூட்ஸ் அ ரொட்டீன், கிளியர் டிஃபைன்ட் ரொட்டீன். ரொட்டீனை மாற்ற மாட்டீங்களான்னா எஸ் மாத்தலாம், அது உங்களை இன்னும் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து யோகா கிளாஸ் போறீங்க, யோகா பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
யோகாசனம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் முதல் நாளில் வந்து நமக்கு அந்த திசையில வந்து கையோ காலோ உடம்போ வளையாது. அப்ப அவங்க யோகா சொல்லி கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க, உடம்ப வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளையுங்க, எவ்வளவு மூச்சு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுங்க. ஆனா அதை டெய்லி செய்யுங்க. டெய்லி செய்யும் பொழுது முதல் நாள்ல உங்களால எவ்வளவு மூச்சை இழுத்து வெளியே விட முடிஞ்சதோ 30வது நாள்ல 300வது நாள்ல அதனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்றோம். அப்போ அது கூடவே நம்மளும் வந்து பயணிச்சா அந்த ப்ராசஸ் கூடவே உங்க உடம்பு வில்லா வளையும் பொழுது அது இன்னும் எவ்வளவு தூரம் அதை வளைக்க முடியுமோ அந்த ப்ராசஸ், அந்த நான் சொன்ன கோல் செட்டிங் வந்து நீங்க ரிஃபைன் ஆக ஆக உங்க கோல் செட்டிங் இன்னும் நீங்க தீவிரப்படுத்திட்டே போகும் பொழுது உங்களால உன்னதமான விஷயங்களுக்கும் நீங்க அடைய முடியும். ஐ ஹோப் நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ யோகா பண்ணும் பொழுதும் நம்ம வந்து முதல் நாள் விளையாத உடம்பு 300வது நாள்ல விளையுது அப்படின்னா அந்த 300 நாள் செஞ்சாதான் விளையும். நம்ம ஜோக்ல பாக்குற மாதிரி அப்ப டைரக்டா 300வது நாள் போய் நின்னா திருப்பியும் உடம்பு அங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி விஷயம் தான் நம்முடைய கோல் செட்டிங்லயும் சரி, நம்முடைய ப்ரிப்பரேஷன்ஸ்லயும் சரி, நம்முடைய படிப்புலையும் சரி, நம்முடைய தொழிலையும் சரி. நீங்க ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சூழ்நிலையில நான் சொல்ற விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்க முடியாததா கூட இருக்கலாம். ஆனா நான் பார்த்து தொழில்ல வெற்றிகரமா இருக்கிறவங்க வந்து விடாமுயற்சி கொண்டவர்களாக இருக்கிறார்கள், தெளிவான தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், கடும் உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். இந்த 3 விஷயம் வேற வேற, ஒன்னொன்று நெருங்கி இருந்தாலும் 3 விஷயம் வேற வேற. கடும் உழைப்பாளிகள் என்பது, இப்ப நீங்க ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கீங்க, அந்த அறையில இருந்து வெளியில போகணும்னா முதல்ல வந்து வெளியில போறதுக்கான கதவு எங்க இருக்குதுன்னு பார்க்கணும். கதவு இல்லை, கதவு பூட்டி இருக்குன்னா கதவு திறக்கிறது எப்படின்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் போகணும். இல்ல எந்திரிச்சு நேரா தான் போவேன், செவுரு இருந்தா செவுத்த முட்டி இடிச்சுக்கிட்டு தான் போவேன்னா ஓகே, ஒண்ணு உங்க தலை உடையும் அல்லது செவுரு உடையும், பட் அதுக்கு டைமும் ஆகும், அதுக்கான நஷ்டமும் ஆகும். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு மாத்துறதை பத்தி நிறைய லெக்சர்ஸ் சொல்றாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கும் ஒரு தொழிலுக்கும் ஒரு தேவைக்கும் தகுந்த மாதிரி மாறுது. அதை நம்ம எந்த அளவுக்கு கை கொள்றோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்முடைய வெற்றியும் வந்து நம்ம கூட இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணம். இந்த ஐஏஎஸ் படிப்பு படிக்கும்பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய படிக்கணும், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல யாராவது ஒருத்தங்க ஐஏஎஸ் தயார் பண்றவங்க கூட கேட்டிருப்பீங்க. எஸ், நிறைய படிக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ரொட்டீன்ல இருக்கீங்க, ஒரு டார்கெட் செட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, ஒரு கோல் இத்தனை நாள்ல படிக்க போறோம், என்னென்ன பண்றோம்னு ஒரு எல்லாத்தையுமே வந்து ஒரு வருடத்தை மாதங்களாகவும், மாதங்களை நாட்களாகவும், நாட்களை மணித்துளிகளாகவும் நீங்க பிரிச்சுட்டு உட்கார்ந்து படிக்கும் பொழுது உங்க படிப்பு வந்து செவ்வனே நடைபெறும். அப்படி நடைபெறும் பொழுது நடுவுல வர விஷயங்களை வந்து நீங்க எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 2004வது வருஷம் நான் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணதாக நண்பர் வந்து என்னுடைய அறிமுக உரையில குறிப்பிட்டார். இந்த 2004வது வருஷத்துல ஐஏஎஸ் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி 2001ல நான் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு 2001 ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சு 2004 மேல ரிசல்ட் ஃபைனலா வந்தது. அந்த 3 வருஷ காலம் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைம். இதுல வந்து டெல்லிக்கு போகணும், கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்ணோம், சென்னையில தங்கியிருந்தோம், நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணோம், நிறைய பேருக்கு மீட் பண்ணோம், நிறைய படிச்சோம், எல்லாம் ஓகே. பட் நாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரொட்டீன் அண்ட் ஒரு பிளானோட நாங்க ஒர்க் பண்ணும் பொழுது 2003வது வருடம், அந்த வருடம் நடைபெற்ற 2002வது வருடம் என்னுடைய முதல் முயற்சியில நான் வந்து இந்த ஐஏஎஸ் தேர்வுல 3 வகையான நிலைப்படிகள் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு பிலிமினரி எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் ஒரு இன்டர்வியூ. இந்த பிலிமினரியில நான் வந்து தோத்தேன் முதல் முயற்சியில. அப்போ முதல் முயற்சி தோத்துட்டா எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, திருப்பி படிச்சுட்டு இருப்பாங்க. நான் அங்க வந்து என்னுடைய நண்பர்கள், எனக்கு வழிகாட்டியா இருந்தவர், அவங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணோம்னா, இந்த முதல் முயற்சியில் நான் தோத்துட்டேன், ஆனா வந்து முதல் முயற்சியில யார் ஜெயிச்சாங்களோ அவங்க அந்த பரீட்சை எழுதுவாங்க இல்லையா, அந்த பரீட்சை வந்து அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல வரும், மெயின் எக்ஸாம். அப்பெல்லாம் இந்த இப்ப கொஞ்சம் கோவிட் வந்தனால மாறிடுச்சு சுச்சுவேஷன் தான். ஸோ அந்த பரீட்சை என்னைக்கு நடக்குதோ அதே அன்னைக்கு அதே பரீட்சையை நாமளும் எழுதுவோம். அதுக்குள்ள நாம தயாராகணும். அந்த பரீட்சை அதே மாதிரி 3 மணி நேரம் உட்கார்ந்து அந்த கேள்வித்தாள், அது காலையில நடந்த பரீட்சைக்கு நமக்கு சாயங்காலம் கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி நம்ம உட்கார்ந்து எழுதுவோம்னு முடிவு பண்ணோம். அதே அன்னைக்கு எழுதணும். அந்த 2002வது வருடம் தீபாவளி பண்டிகை நடைபெறுகிறது. என்னோட தங்கியிருந்த நண்பர்களும் சரி, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ப்ரிப்பேர் பண்ணவங்களா எல்லாம் தீபாவளி மும்பரத்துல பிஸி ஆயிட்டாங்க, எல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. வெளியில சென்னை மாநகரத்துல எல்லா பட்டாசு வெடிப்பா இருக்குது. நான் வந்து சாயங்காலம் 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்கார்ந்து அந்த தேர்வு எழுதினேன்.
அதே 18-20 பக்கத்துக்கு அந்த தேர்வை எழுதி அதை வந்து போட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்து என்னுடைய நண்பர் தேர்வு பெற்று பயிற்சியில் இருந்த அவருக்கு, எனக்கு வந்து டெல்லியில பாடம் சொல்லி கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செட் அனுப்புனேன். தபால் அனுப்பி நீங்க அதை மார்க் போடுங்க, நான் எப்படி எழுதியிருக்கேன், எங்கெங்க தவறுகள் இருக்குது, எதை மாத்தலாம். இது ஒரு உதாரணம். தீபாவளி வரும், அதுக்கப்புறம் கடந்த 20 தீபாவளிலாம் கொண்டாடிட்டு தான் இருக்கேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டேன். தீபாவளி நம்ம சொல்ல இடத்துக்கு கொண்டாடலாம், நினைக்கிற மாதிரி கொண்டாடலாம். ஆனா அப்போ அந்த 2002வது வருஷம் தீபாவளி தான் முக்கியம்னு போயிருந்திருந்தா 2004வது வருஷம் தீபாவளி நான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டாடி இருக்க முடியாது. இது வந்து ஒரு உழைப்பு அப்படிங்கிறது, அந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து விடைவிடா முயற்சி அப்படிங்கிறது எந்த இடத்துல, அதாவது ப்ரையாரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நமக்கு வந்து எது முக்கியம் அப்படிங்கிறத முன்னிறுத்துதல் ரொம்ப முக்கியம். ப்ரையாரிட்டைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப். எஸ்பெஷலி இன்றைய உலகத்துல ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவைலபிள். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே பல விஷயங்கள் வந்து இலைமறைவு காய்மறைவா இருந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்டர்நெட்ங்கிற ஒரு பொது வெளியில வந்து எல்லாமே அப்பட்டமா அவைலபிள். அந்த வெட்னஸ்டேங்கிற படத்துல வர்ற மாதிரி நீங்க வெடிகுண்டு செய்யணும்னு நினைச்சா கூட அது கூட இன்டர்நெட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். எல்லாமே அவைலபிளா இருக்கிற ஒரு இன்டர்நெட்ல இருந்து நமக்கு தேவையானதை எப்படி எடுத்துக்கிறது, மிக பரந்த அளவுல ஏகப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம எப்படி முன்னேறலாம், தனிப்பட்ட முறையில பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா எப்படி முன்னேறலாங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தரவுகள் இருக்குது. அதை நம்ம உபயோகப்படுத்திக்க போறோமா, அல்லது நம்ம நேரத்தையும் நம்முடைய மனசையும் நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உபயோகப்படுத்த போறோமா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த முன்னிலைப்படுத்துதல், முன்னிறுத்துதல், ப்ரையாரிட்டைசிங் அவர் டைம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை வந்து யார் பண்றாங்களோ அவங்க எஃபெக்டிவா பண்ண முடியும். அந்த ரொட்டீன் பத்தி பேசினேன் இல்லைங்களா, அந்த ரொட்டீன் பத்தி சொல்லும் பொழுது அதே வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் 2003வது வருடம் என்னுடைய முக்கிய தேர்வுகளுக்கு தயார் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது டெய்லி படிக்கிறோம். அந்த ஒரு செட்டப், ஏன்னா வேலை வேற எதுவுமே செய்யல, படிக்கிறது மட்டும்தான். அப்படிங்கும் பொழுது ஒரு காலகட்டத்துல காலைல எந்திரிக்கிறோம், படிக்கிறோம், அடுத்த வேலை, அது தொடர்ந்து அந்த எப்பப்ப என்னென்ன வேலை செய்யறோமோ அதை செஞ்சு நடுவில் ஒரு 3-4 நாள் கடந்து போனதே எனக்கு ஆக்சுவலா தெரியல. என்னுடன் கூட இருந்த நண்பர்கள் இன்னைக்கும் அந்த இதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் இருந்தாங்க, நாங்களே இருந்தோம். டெய்லி எந்திரிச்சோம், குளிச்சோம், சாப்பிட்டோம், பேசினோம், படிச்சோம், ரேடியோ நியூஸ் கேட்டோம், வெளியில வாக்கிங் போனோம். ஆனா அந்த 4 நாள் இருந்துச்சா என்னோட வாழ்க்கையில எனக்கு இன்னைக்குமே ஞாபகம் இல்லை. இது வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாயின்னு சொல்லிப்பார். நீ எதுவாக நினைக்கிறேன்னு அதுவாகவே நீ மாறிவிடு. அதை நான் அப்ப இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நீங்க ஒரு தொழில் பண்ணினாலும் சரி, ஒரு கல்விக்காக பாடுபட்டாலும் சரி, எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த லட்சியத்தை நோக்கி உறுதியாக பயணிக்கிறதோடு மட்டும் இல்லாம நீங்க செய்கிற எல்லா விஷயங்களும் அந்த லட்சியத்தையே நீங்க பார்க்கும் பொழுது வெற்றி கனி தானாக உங்களிடம் வந்து சேருது. இது வந்து நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. இதைத்தான் வந்து பல முறை வேறு மொழிகளிலே மக்களிடையே சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். இதை வந்து ஒன்ஸ் நீங்க கரெக்டா கேட்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க ரியலைஸ் பண்ண முடியும். அண்ட் இது யார் ரியலைஸ் பண்றாங்களோ அவங்க தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த ப்ரையாரிட்டைசேஷன், செட்டிங் அ கோல், ப்ரையாரிட்டைசிங் யுவர் டைம் அண்ட் கெட்டிங் யுவர் செல்ஃப் இன் டு ரொட்டீன். ஒரு ரொட்டீன்ல நீங்க அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது எல்லாமே இஸ் பாசிபிள். அது நீங்க ஒரு ஃபைனான்சியல் கோலா இருக்கலாம், அது வந்து நீங்க ஒரு தொழில் ரீதியான இந்த இலக்கை இவ்வளவு ப்ரொடக்ஷன் அல்லது இவ்வளவு சர்வீசஸ் ரீச் பண்ணணும், இவ்வளவு கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணணும், அல்லது நான் படிக்கணும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த யூனிவர்சிட்டியில வந்து சீட் வாங்கணும், அல்லது இந்த ஐஏஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், எதுவா இருந்தாலும் தெளிவான திட்டமிடுதல். எதுவுமே வந்து ஓவர் நைட்ல தேர் இஸ் நோ ஷார்ட் கட் டு சக்சஸ். ஓவர் நைட்ல மேஜிக் போட்ல எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. இப்பவுமே நம்ம ஊர்ல வந்து ஏதாவது ஒரு அரசு வேலை பற்றி ஏதாவது ஒரு இது வரும் பொழுது நிறைய பேர் கேட்பாங்க, அங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஏதோ காசு கொடுத்தா வேலை கொடுத்துருவாங்களாமா, நீங்க என்ன சொல்றீங்க, கொடுத்துடலாங்களா அப்படின்னு. ஒருவேளை அது நடக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து அது நடக்கிறதா சொல்லிட்டு ஒரு 40 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சேனலுக்கு, அது எந்த சேனல் தெரியாது, உங்க முன்னாடி அந்த பூல் புல்லையான்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அந்த ஒரு இடத்துல இருந்து உள்ள பூந்து அந்த இடத்துக்கு வெளியே போறோம் இல்லைங்களா, அந்த பூல் புல்லையா மாதிரி ஒரு 40 பேர் சுத்திட்டு இருப்பான். எவனை கேட்டாலும் நான் தான் அவருக்கு வேண்டப்பட்டவர், என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லுவான். அப்புறம் எல்லாத்திட்டையும் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு யார் நேச்சுரலா அவங்க மெரிட்டோரியஸா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்க தான், நாங்க சொன்னதுனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு
மற்ற எல்லாரும் பணத்தையும் உங்க பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு திருப்பி உங்களுக்கு தவணையில திருப்பி கொடுப்பாங்க. அது பல பேருக்கு வராம கூட போயிடலாம். இது நாம தினந்தோறும் பல இடங்கள்ல பாக்குறோம். இது ஒரு மாநிலத்துக்கானது கிடையாது, இந்தியா பூரா உலகம் பூரா பாக்குற விஷயம் தான். ஆனாலும் மனிதன் இதை நம்ப மறுக்கிறான். ரொம்ப நாள் முன்னாடி நான் பஸ்தர்ல கலெக்டரா இருக்கும் பொழுது ஒரு நாள் காலையில அப்ப அங்க ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு பின்தங்கி மாவட்டம். நான் முதல்ல அந்த காணொலியில் சொன்ன மாதிரி நக்சல் அஃபெக்டட் ஏரியா. ஸோ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிற கிளரிக்கல் லெவல் போஸ்ட் வரைக்கான எல்லா போஸ்ட்டும் லோக்கல்லே நம்ம ஃபில் பண்ணுவோம். வெளியில இருந்து ஆளுங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு எப்படி எக்ஸாம் பண்றது இதை பத்தி ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணி நான் தான் அதை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 600-700 பேர் ரெக்ரூட் பண்ணணும். அப்போ ஒரு நாள் காலையில கலெக்டர் வீட்டுல மார்னிங் சண்டே சம்திங் அந்த மாதிரி நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது காவலாளி ஒருத்தர் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்கனால எப்ப யார் வந்தாலும் பார்க்கலாங்கிற ஒரு சூழ்நிலையா உருவாக்கி வச்சிருந்தேன். ஆபீஸா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. நேரா வந்தவர் இங்க காலில் தொட்டு கும்பிடுறதெல்லாம் பழக்கம். தொட்டு கும்பிட்டுட்டு, ஐயா என்கிட்ட இதை வச்சுக்கோங்க. என்ன விஷயம்? என்கிட்ட 6000 ரூபாய் இருக்கு, இதுதான் என்னுடைய மொத்த சேமிப்பே. இந்த 6000 ரூபாய் வச்சுட்டு இந்த ஏழை மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. இதுக்கு மேல கொடுக்குறவங்க கிட்ட காசு இல்லை, வேற யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க இது பண்ணிடுவாங்க. அதனால நேரா உங்ககிட்டயே பணத்தை கொடுத்துறேன், என் பையனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் அவர்கிட்ட ஐயா இங்க பாருங்க, இதெல்லாம் முன்னெடுப்புகளை எடுத்திருக்கோம், இந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருக்கிறோம், இந்த மாதிரி நான் இதை நான் பர்சனலா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன், இதுல தவறு நடக்க வாய்ப்பே இல்லை. உங்க பையனுக்கு திறமை இருந்தால் அவனுக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா அது சிரமம், கண்டிப்பா கிடைக்காது. நீங்க யாரு சொல்றதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கம் எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கு, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க யாரு சொன்னாலுமே நம்பாதீங்க. நீங்க காசு கொடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்க பையனை போய் பரீட்சை எழுத சொல்லுங்க, கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்காது. இது நான் ஒரு 10 நிமிஷம் விதவிதமா சொல்லியும் கூட அவர் ஏத்துக்க தயாராகவே இல்லை. அவர் ரொம்ப தெளிவா என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, கலெக்டர் 6000 ரூபாய்க்கு வேலை கொடுக்க மாட்டாரு. ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பாரோ என்னவோ, தேவையில்லாம கதை அடிக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலையில தான் நம்ம பல நேரங்கள்ல நம்மளை நாமளே வச்சிருக்கோம். நல்லது சொல்ல போனா அது இல்ல அது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு தெரியாது, நீங்க சும்மா சொல்றீங்களா இருக்கும். ஆனா நாங்க பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் காசு கொடுத்துதான் வேலை வாங்கியிருக்காரு. அவர் காசு கொடுத்ததுனால அவர் பரீட்சை எழுதாமையோ அல்லது அந்த போட்டித் தேர்வுக்கு போகாமையோ அவருக்கான வேலை கொடுத்தாங்களா? இல்லையே. போட்டித் தேர்வுக்கு போனாரு, திறம்பட எழுதினார் அப்படிங்கிறதுனால வேலை கொடுத்துருக்காங்க. அதை நம்பாம நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறோம். இப்படியும் ஒரு இதை நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரி நம்முடைய தேவைகள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்றோம். அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம பண்ணும் பொழுது நம்மளால தெளிவாக அந்த ஒரு புதிய உலகத்துக்குள்ள போகும் பொழுது நம்பிக்கையோட போக முடியும். இன்றைய சூழ்நிலையில இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க அல்லது நாளைக்கு இந்த காணொலியை இணையம் மூலமாக பார்க்கக்கூடியவர்கள் பல பேருக்கு அந்த இன்ஸ்டன்ட்ல, அந்த நேரத்துல, அந்த நொடியில பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். சில பேர்த்துக்கு தொழில் ரீதியான மிகப்பெரிய முடக்கம், இதுக்கு மேல சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க நம்ப வேண்டியது உங்களை மட்டுமே. நீங்க மாற தயாரா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா எப்பவுமே மாறிட்டே இருந்திருக்குது. அல்கெமிஸ்ட்னு ஒரு புக் ரொம்ப ஃபேமஸ். அந்த அல்கெமிஸ்ட்ங்கிற புக்ல பாலோ கோலோ என்ன சொல்லுவாருன்னா, யாரு ஒருத்தன் ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறானோ அந்த முயற்சியில் அவன் வெற்றி பெறுவதற்கு இந்த மொத்த ஞானமும் அவனுக்கு இந்த மொத்த உலகமும் அவனுக்கு உதவி பண்றதுக்கு துடிக்கும். அந்த வாய்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு, ஏற்பாடு செய்வதற்கு எல்லா விதமான சக்திகளும் இயற்கையும் கூட இருப்பவர்களும் ஒத்துழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்கூட நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். அதனால யாருக்காவது சிரமம் என்று வரும் பொழுது அந்த சிரமத்தை கருத்தில் கொள்ளாது அதிலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய தேவையை, அந்த நேரத்தினுடைய தேவை. நம்பிக்கை இழக்காம இருக்கும் பொழுதுதான் வெற்றி கனியை நாம் பெற முடியும். இது நான் ஏன் சொல்றேன்னா, நாம எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
உங்களை மாதிரியே நானும் வந்து தோல்வியெல்லாம் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கிறேன். இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆனதுனாலயே வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அப்படி இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பையன் படிச்சு பெரிய காலேஜுக்கு போயிட்டான்னா போதும், அதுக்கப்புறம் எதுவும் வேண்டியதில்லை நினைக்கிறேன் இல்லையா? அங்கதான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அந்த காலேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து அவருக்கு என்னப்பா, அவர் ரொம்ப பெரிய பணக்காரர், பெரிய தொழிலதிபர், அவருக்கு நீ என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஒண்ணுமே, காலாடிட்டே உட்காந்துருக்கலாம். காலாடிட்டே உட்காந்துருந்தாலும் 2 நாள் காணாம போயிடுவாரு. ஒரு நிலை வந்து அடையிறதுக்கான முயற்சி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. அதுக்கப்புறம் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதையும் நான் எண்ணி பார்ப்பதில்லை. நம்ம என்னுடைய உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான், இனி ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்துருந்தா, இது இப்போ ஒரு மொழி தெரியாத ஊர்ல நீங்க யார் என்னன்னே தெரியாது. இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கோம்னா, நீங்க அவங்க பேசுற உங்க கொங்கு ஸ்லாங் வச்சு, ஓ வாங்க வாங்க, எந்த அடுத்த கேள்வி, நீங்க எந்த கூட்டங்க அப்படின்றாங்க. ஊர் உலகத்துல எல்லாம் அப்படி இருக்க முடியாது இல்லையா? சத்தீஸ்கர் மாநிலத்துல நீங்க எங்கேயோ சவுத் இந்தியால இருந்து வந்து ஒரு ஆள், அவ்வளவுதான். அப்போ இங்க நீங்க வேலை பார்த்தால் மட்டுமே உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வேலை பார்க்கறது எப்படி அப்படிங்கறது வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்காக உழைக்கணும். உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விஷயங்களை, டார்கெட்ஸை, இலக்குகளை தெளிவா திறம்பட நடத்தி முடிக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு தோணும். இது எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம்தான். இது நான் இப்ப உங்களுடைய ஒரு தொழில் முனைவோரா உங்களை எடுத்துக்கலாம். நீங்க ஒரு சின்னதா ஒரு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க உங்களுக்கு ஏன் அடுத்த வாட்டி கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க நேரத்துக்கு முடிச்சு கொடுத்துருவீங்களா? நீங்க வந்து எஃபிஷியன்டா இருப்பீங்களா? நீங்க தேவையில்லாம சச்சரவுகள் பண்ணாம இருப்பீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஒருத்தர் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு நாம அதை நோக்கி எப்படி போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் நிறைய பண்ணுவாங்க. அது சரியில்லை சார், இது சரியில்லை சார், உங்களுக்கு தெரியாது சார், தொழில் ரொம்ப கஷ்டம் சார். ஆனா நம்முடைய எஃபர்ட்ல வந்து அந்த சின்சியர் அண்ட் ஸ்மார்ட் எஃபர்ட் எப்படிங்கிறத நம்ம பண்றோமா, அது மிஸ்ஸிங்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, எப்படி சொல்றேன்னா, இந்த ஐஏஎஸ் பரீட்சைக்கு நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி ஒரு வாட்டி பேசுவோம் மறுபடியும். நான் சொன்னேன், முதல் முயற்சியில என்னால வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிரிலிமினரி, முதல் நிலை தேர்வுல. அப்புறம் அந்த முக்கிய தேர்வு, அந்த மெயின்ஸ் எக்ஸாம் போகும்பொழுது அந்த மெயின்ஸ் தேர்வுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சில நண்பர்களை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒருத்தர் கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸா? மெயின்ஸ் எக்ஸாம் முதல் வாட்டி போறீங்களா? சரி சரி சரி, நான்லாம் 4th வாட்டி சார், நான்லாம் 4th வாட்டிங்க பாஸ் அப்படிங்கிறார். என்னடா இப்படி சொல்றாரு, அப்ப 4 வாட்டி எழுதணுமா அப்படின்னு நான் தோணவே இல்லை எனக்கு. 4 வாட்டியா நீ உட்காந்து எழுதிட்டு இருக்க நீ? ஆனா என்னோட இலக்கு வந்து ஒரு வாட்டி எழுதுனா வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான், அந்த வாட்டி முடிச்சிட போறேன்னு நினைச்சேன். இது வந்து திமிர்த்தனம் அல்ல, அல்லது ஓவர் கான்பிடன்ஸ் அல்ல. இது என் மேல் நான் கொண்டிருந்தேன். அதாவது எனக்கு சுருக்குனது, நாம அவர் மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது, 3 வாட்டி 4 வாட்டி உட்காந்து எழுதிட்டு இருக்க கூடாது, அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு என் மனசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுலயே என்ன பண்றதுன்னா, ஒரு வாட்டி நீங்க ஒரு பரீட்சை எழுதுறீங்க, நீங்க வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறதுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து 900ன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து 899 நின்னுட்டீங்கன்னா அந்த ஒரு மார்க் ஏன் போச்சு அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டால் அடுத்த வாட்டி 900 இல்ல 950 வாங்கிடலாம். நீங்க அந்த மார்ஜினை தாண்டி வெரி வெல் பிளேஸ்டா உங்களை நீங்களே மாத்திக்கலாம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு ஆர்டரோ, ஒரு படிப்போ, ஒரு முயற்சியோ, ஒரு டார்கெட்டோ, பினான்சியல் அல்லது பர்சனல் கோலோ, அதை நம்ம அடைய முடியவில்லை என்றால் அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, நிச்சயமா நண்பர்களே நம்ம அதை வந்து அடைய முடியும். புதியதொரு உலகம் செய்ய முடியும். அந்த புதியதொரு உலகத்துல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லிட்டு ஐ திங்க் போதுமான அளவுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசி முதல்ல சொன்னபடி, எனக்கு சொன்னபடி 45 நிமிடங்கள் ஆக போகுது, 40 நிமிடங்கள் ஆக போகுது நான் பேச ஆரம்பிச்சு. இன்னொரு 5 நிமிடங்கள் பேசலாம் என்று இருக்கிறேன். இந்த 5 நிமிடங்களை நான் சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வீடு ரொம்ப பிரியமானது. நீங்க இப்ப இருக்கிற வீடா இருக்கலாம், அல்லது நீங்க இருந்த வீடா இருக்கலாம், அல்லது நீங்க பிறந்த வளர்ந்த வீடா இருக்கலாம். ஆனா அந்த வீடு மேல நமக்கு எப்பவுமே ஒரு வாஞ்சை இருக்கும். அது உங்க கிராமத்து வீடா இருக்கலாம், உங்க நகரத்து வீடா இருக்கலாம், நீங்க புதுசா கஷ்டப்பட்டு கட்டின வீடா இருக்கலாம், அல்லது உங்க அப்பா உங்களுக்கு கட்டி கொடுத்த வீடா இருக்கலாம், எப்படியா இருந்தாலும். ஆனா அந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து எப்படி துடிச்சு போயிருவீங்க. அந்த வீட்டுல வந்து திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு, எல்லா செவரும் வந்து எல்லா பக்கம் கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா
நீங்க திருப்பி வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வேற பிரச்சனை. அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டை விட்டுருங்க சார், உங்க கார் எடுத்துக்கோங்க, உங்க மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கோங்க. வண்டி எடுத்து திரும்பினீங்க, நச்சுல ஒரு முட்டு முட்டி பம்பர் உடஞ்சு போச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? கொஞ்சமா நஞ்சமா நிறைய கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு வீடுதான் இருக்கு, இந்த பூமி. இந்த பூமியை டெய்லி நம்ம வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா என்ன நினைக்கிறோம்னா, நான் ஒன்னும் பெருசா பண்ணல, நான் ஒன்னும் பெருசாலாம் வச்சு செய்யல, கொஞ்சமா தான் செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாரும் செய்யறாங்க, இதுல என்ன மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? கடும் வெள்ளம் வந்தது இப்போ, நிறைய நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம். சோசியல் மீடியால இப்பவும் காண கிடக்குது ஏகப்பட்ட போட்டோஸ். எந்த ஒரு மழை நீர் வடிகால் கால்வாய்களை வந்து தூர் வாங்கினாங்களோ எல்லா இடத்துலயும் வந்து டன்னா பிளாஸ்டிக் தான் கிடைச்சது. நம்மளே வந்து பெட் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இப்ப வந்து மீண்டும் மஞ்சப்பை தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். எல்லாமே நம்மளே எல்லாத்தையும் போட்டு எல்லாமே என்ன நினைக்கிறோம்னா, நான் ஒரு டிச்சில போடலையே, நான் வந்து மழைநீர் கால்வாயில போடலையே, எல்லாம் அங்கதானே போய் சேரும். நீங்க எங்க போட்டாலும் அங்கதானே போய் சேரும். கடைசியில போய் சேர்ந்து அடைச்சு, கொஞ்சம் மழை பெஞ்சா இன்னைக்கு தேதிக்கு வந்து இந்தியாவில எந்த சிட்டியா இருந்தாலும் வெள்ளம் போயிடுது. ஏகப்பட்ட வெள்ளம், வண்டி போக முடியல, வண்டிலாம் மூழ்கிருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சார் நடக்கல? மழை பெய்யாமே இருந்துச்சு. இல்ல, நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருந்தோம். நம்ம வந்து பிகம் கம்ப்ளீட்லி அன்ஸ்க்ரூப்லஸ். கொஞ்சம் கூட யோசிக்காம ஈவிரக்கமே இல்லாம நம்ம இந்த பூமியை வந்து ரொம்பவுமே படாதபாடுபடுத்திட்டு இருக்கிறோம். கொஞ்சமாவது நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம். தொழில் முனைவோர்கள்ல நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் இப்பதான் ஆரம்பிச்சு வர்றாங்க. இப்போ COP26 பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26th கான்ஃபரன்ஸ். உலகம் வெப்பமயமாவதை தடுப்பதற்காக உலகம் இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒரு கன்சென்ஸுக்கு, ஒரு சமரசத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்காம இழுபறியா இருக்குது. வளர்ந்த நாடுகள் அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, வளர்கின்ற நாடுகள் ஒரு மாதிரி சொல்றாங்க. அதே நிலைதான் நம்மளுக்கும். நல்லது சொல்ல வந்துட்டு நீங்க வந்து அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு எங்களுக்கு சொல்றீங்களே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கலாம். நான் சொல்ற வர விஷயம் ஒரே ஒண்ணுதான். நம்ம வந்து பணத்தை சாப்பிட முடியாது, கரன்சியை சாப்பிட முடியாது. நம்ம வந்து என்னைக்கு இருந்தாலும் வந்து வேளாண்மை தான் வந்து உலகத்தினுடைய முதல் விஷயம். அது என்னைக்கும் வந்து அரிசி விளைஞ்சாதான் சாப்பிட முடியும், கோதுமை விளைஞ்சாதான் சாப்பிட முடியும். அதுக்கு வந்து நல்ல பூமி தேவை. அந்த பூமியை எப்படி காப்பது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களோட சேர்ந்து நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர்ஸ்ல வந்து ஆர்கானிக் விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறத நான் பார்த்தேன். பெரும் தொழில் முனைவோர்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறதையும் பார்த்தேன். எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னன்னாக்க, சஸ்டைனபிள் லைஃப். சஸ்டைனபிள் அதாவது நம்ம மீட்டுருவாக்கம் அல்லது மீட்டு எடுக்கக்கூடிய அளவு வரைக்குமே வந்து நம்முடைய இயற்கை வளங்களையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் அமைத்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகத்தை வந்து சேஃபா அவங்க கையில கொடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லார் கையிலயுமே இருக்குது. நம்ம வந்து தேவையில்லாம ஒரு கார் டிரைவ் போறதோ, தேவையில்லாம ஒரு ஏசி அல்லது ஃபேன் அல்லது லைட் எரியறதோ இருந்தா, தேவையில்லாம ஒரு குடிநீர் வேஸ்ட் ஆகுது. குடிநீரை பத்தின ஒரு விழிப்புணர்வு எங்கேயும் விட அதிகம் நம்ம ஒரு கொங்கு மண்டலத்துல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா மலை மறைவு பகுதி, எப்பவுமே வந்து தண்ணி அங்க பத்தாக்கூட தான் காலங்காலமா. ஸோ நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பூமி வந்து என்ன சொல்றது, இயற்கை வளங்கள் கொட்டி கிடைக்கிற இடம். என்னுடைய இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நான் இந்த ஸ்டேட்ல மைனிங் செக்ரட்டரியா இருந்திருக்கேன். இப்ப வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரியா இருக்கேன். இங்க தண்ணி கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாது. அதனால இங்க தண்ணி யாரும் மதிக்கிறதே இல்லை. தண்ணியினுடைய மதிப்பு தெரியாதவர்களா இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்ல நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவேன் அவங்களுக்கு. நீரின்றி அமையாத உலகு. ஆனா நீரை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை, மண்ணை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஒரு சமீபத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு உள்ளாக பூமி மேலோட்டில் இருக்கிற மண் ரொம்ப முக்கியம். மண் இருந்தாதான் விவசாயம், மண் இருந்தாதான் எல்லா விஷயமே நடக்கும். நம்ம மண்ணை வந்து ஏன்னா நம்ம காலக்கடியில் இருக்கிறதுனால நம்ம பெருசா மதிக்கிறது இல்லை. 1/3 3/1 மண் வந்து ஆல்ரெடி அடிச்சுட்டு போயிடுச்சுன்றாங்க. கடலுக்குள்ள அந்த மண்ணு போயிடுச்சுன்னா அது வேலைக்கு ஆகாது. அது வந்து உபயோகத்துக்கு இல்லாத ஒரு மண்ணா மாறிடுது. அருமையான மண்ணை வந்து நம்ம வந்து பலவிதமான காரணிகளை முன்னெடுத்ததனுடைய காரணமாக கடந்த 50 வருடங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் பார்க்க நம் கண் முன்னே 3/1 மண் வளம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சு. சாயில் எரோஷன்
மண் அரிப்பு நிகழ்ந்திருக்குது. தண்ணீரை வந்து முறையற்ற வகையில பயன்படுத்துறதுனால மாசுபடுதல் அதிகமா இருக்குது. காற்று மாசுபட்டு இருக்கிறது, சவுண்ட் இருக்கவே இருக்குது. இந்த குளிரான சூழ்நிலையில 3 நாள் முன்னாடி என்னோட துணைவியார் டெல்லியில இருந்தாங்க. நாங்க ராய்ப்பூர் வந்து கிட்டத்தட்ட மத்திய இந்தியால இருக்கு. இங்க இருக்கிறத விட அங்க குளிர் கம்மியா இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அத்தனையும் பொல்யூஷன். அவ்வளவு ஆட்டோமொபைல் பொல்யூஷன் இருக்கிறதுனால குளிரே வைக்க மாட்டேங்குது மனுஷனுக்கு. அந்த அளவுக்கு வந்து பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து குய்யோ முறையோன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாது. அதனால நம்ம வந்து இந்த கண்களை விற்று ஓவியம் வாங்குவதுன்னு சொல்லுவாங்க, அல்லது சுவரே இல்லாம சித்திரம் வரையறதை பத்தி பிளான் பண்றதை பத்தி சொல்லுவாங்க. சுவரை வித்துட்டு அப்புறம் சித்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அது எங்கதான் வரைய முடியாது. அதனால நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றி, எதிர்கால சந்ததிகளை பற்றி ஒரு சஸ்டைனபிள், அதாவது மீட்டுருவாக்கம் செய்ய, அதாவது மீண்டு வருதலுக்கு உட்பட்ட, அந்த சக்திக்கு உட்பட்ட அளவிலேயே நம்முடைய இயற்கை வளங்களை பயன்படுத்த முயற்சி செய்வோம் என்ற ஒரு சங்கற்பம் செய்து கொண்டு இந்த நல்ல நாளிலே நம்ம ஒரு புதிய உலகத்திற்கு உள் நுழைவதற்கு நாம் தயாராவோம். என்னுடைய பேச்சை கவனமாக இவ்வளவு நேரம் கேட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணபடி இதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் நம்ம வி கேன் கோ ஃபார் கொஸ்டின்ஸ் ஏரியா. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாக்கா மாடரேட்டர்ஸ் மூலமா அது எனக்கு பாஸ் ஆன் பண்ணீங்கன்னாக்க நான் அதுக்கு சந்தோஷமா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு கேபிஎன் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம், மிக்க நன்றி. ஒரு எழுச்சி மிக்க உரை. புதிய ஆங்கில புத்தாண்டில் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்புல பல ஏரியாவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோராகட்டும், மாணவர்களாகட்டும், சமுதாய அக்கறை கொண்டவர்களாகட்டும், அல்லது குடும்பத்தை சார்ந்து படிப்பு சம்பந்தப்பட்டது, IAS தேர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து பல்துறை ஏரியாக்களிலையும் பல்துறை வித்தகராக அவர் அனைவருக்கும் பொருத்தமான ஒரு புதியதோர் உலகம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த புதியதோர் உலகத்தை நாம் செய்வதற்கு எந்த வகையில் நம்ம முன்னெடுக்க வேண்டும் மிக தெளிவாக நம் அனைவருக்கும் புரியும் வண்ணம் பல உதாரணங்களை கூறி இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு அருமையான நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் கேட்பாக்ல கூட போட்டிருந்தாங்க, அவர் டாப் பண்ணிடாதீங்க, அவர் பேசட்டும். கேள்விகள் நிறைய இருக்கிற காரணத்தினால அவரே அவருடைய உரையை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணினது மாதிரி அவர் சுருக்கமாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். அதுலேயே நிறைய விஷயங்கள் நீங்க தெளிவாக பரிசீலனை செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அது நிறைய சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி, கால சூழ்நிலையால் பிளானிங் எவ்வாறு சடனாக நம்ம மாற்றுவது? பொருள் அதிகமாக விரயமாகுமே, அதை எப்படி சமாளிப்பது அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கூறிய அந்த புக் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு தொழிலதிபர் கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டிருக்கிற கேள்வி உங்களுடைய சூழ்நிலை பொருந்தி போகுதுங்க. பட் வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து எல்லா சூழ்நிலைக்குமானதுதான். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பொருள் விரயம் என்பது அந்த கால மாற்றத்தினுடைய ஒரு பங்கு தான். தொழில வந்து நீங்க அந்த முடிவை எடுக்கும் பொழுது இந்த முடிவை எடுத்தா எனக்கு எவ்வளவு பொருள் விரயமாகுது, ஸோ நான் பொருள் விரயத்தை குறைப்பதா அல்லது அந்த கால விரயத்தை குறைப்பதா அல்லது கால மாற்றத்தோடு ஒரு பொருந்தி செல்வதற்கான முடிவுகள் நான் எப்படி எடுப்பது அப்படிங்கறத வந்து நீங்க முன்னிட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த இடத்துல நான் விட்டு போன சொல்றேன். இப்போ ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேங்க, சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு ஒரு புக். இந்த புக்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை பத்தி நம்ம தனியா ஒரு செஷனே பேசலாம், அவ்வளவு நல்ல விஷயம். ஐ ஃபைண்ட் தட் புக் ஜஸ்ட், அதாவது இது வந்து யூஎஸ்ல ஒரு ஃபேமஸ் ஃபினான்சியல் மேகசினுடைய எடிட்டரா வேலை பார்த்தவர். அவருடைய 20-25 வருஷ அனுபவத்தை வச்சு மணியை வந்து மக்கள் எப்படி டீல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு. ஸோ அதை படிச்சுட்டு இருக்கேன், இப்போ முடிக்க போறேன். இந்த இடத்துல நீங்க கேட்கிற கேள்விக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பிளான் பண்ணும் பொழுது, நீங்க அந்த பிளானை மாத்தும் பொழுது அந்த சஸ்டைனபிலிட்டி ஃபேக்டர் ஒன்று வச்சுக்கோங்கன்றார். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க உங்களுடைய இந்த வாரன் பஃபெட்டோட கான்செப்ட் ஒரு இது இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஈஸியான கோட், உங்களுடைய எல்லா முட்டைகளையும் ஒரே முட்டை பேஸ்கெட்ல வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் பிளேஸ் ஆல் யுவர் எக்ஸ் ஆன் சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒருவேளை கை தவறி விழுந்ததுன்னா எல்லா முட்டையும் காலியாயிரும், எல்லா முட்டையும் உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கான்செப்ட். ஐ திங்க் இதை விட சிறந்த எக்ஸாம்பிள் எதுவுமே இருக்க முடியாது. பொருள் விரயம் ஒரு தொழில வர்றது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. சில நேரங்கள்ல மிகப்பெரிய லாபம் வரும், சில நேரங்கள்ல கடுமையான பொருளாதார சரிவு வரும். ஆனா உங்களுடைய
குறைந்தபட்ச தேவைகள் உங்க குடும்பம் அதற்கான தேவைகள் வந்து எப்பவுமே இதனால பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் சிஸ்டம் தனியா நீங்க ரெடி பண்ணிட்டு தான் நீங்க வந்து இந்த மாதிரி பெரிய வெஞ்சர்ஸ் அட்வென்ச்சர்ஸ்குள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஈவன் பர்சனல் லைஃப்ல கூட பிரைவேட் செக்டர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறந்த இது என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் 3 months டு வென் இட் இஸ் அஃபோர்டபுள் 6 monthsக்கு உங்க மினிமம் தேவை இருக்கும் இல்லைங்களா? ஒரு மாதாந்திர வாழ்க்கை வாழ்வதற்கு அது 10,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம். அது உங்களுடைய ஃபேமிலி சைஸை பொறுத்து இருக்கு, நீங்க வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து இருக்குது. அந்த உங்களுக்கு தேவை வந்து மாதம் 10,000 என்றால் 30,000 அல்லது முடிந்தால் 60,000. உங்களோட தேவை 1,00,000 என்றால் ஒரு மாதத்திற்கு 3 லட்சமோ அல்லது 6 லட்சமோ எப்பவுமே லிக்விட் கேஷ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்க அக்கௌண்ட்ல இருக்கலாம், அல்லது இம்மீடியட்டா மாற்றக்கூடிய சிம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கலாம், அல்லது நீங்க கேஷா வச்சுக்கலாம். ஆனா இந்த தேவையை அவங்க எப்பவுமே வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா திடீர் பொருளாதார சரிவு நெருக்கடி, இப்போ 3வது ஃபேஸ் ஆஃப் கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்து 3rd வேவ் வருதா வரலையாங்கிற ஒரு கேள்விக்கு இன்னும் விடை தெரியாம இருக்குது. ஒருவேளை அடுத்த 10 நாள் 20 நாள்ல வந்து இது நிலைமை சீரியஸ் ஆகி அரசாங்கங்கள் வந்து அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கலாம். அது எல்லா தரப்பினரையும் பாதிக்கும், உங்களை என்ன எல்லாத்தையுமே பாதிக்கும். அந்த சூழ்நிலையில நம்ம வந்து நம்மளை நாமளே ரெடியா வச்சுக்கிறதுக்கு மிக சிறிய ஒரு உதாரணமா அவங்க சொல்றது, டோன்ட் லே ஆர் பிளேஸ் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் சிங்கிள் பேஸ்கெட். அப்புறம் வந்து எந்த ஒரு எக்ஸிஜென்சி சமாளிக்கிறதுக்கு உங்களுடைய டீலிங் யுவர் பர்சனல் லைஃப் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப், ஸோ தட் பர்சனல் லைஃப் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியோ அல்லது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வரும் பொழுதோ உங்களுடைய பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐ திங்க் உங்களுடைய கேள்விக்கான பதில் இதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பாங்க. இந்த கால சூழ்நிலை எப்படி நம்ம சொந்தங்கள் வந்து இந்த பிளானிங்கை கால விரயத்தை கணக்கிட்டு வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார். அடுத்தது இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஊக்கா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஊக்காவும் இரண்டு நேர் எதிராக வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது, அது ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம எதை தயாராக வைத்துக் கொண்டு இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கு நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். அதாவது வந்துங்க, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க என்னப்பா படிக்கிறீங்க அப்படின்னா, நான் சயின்ஸ் படிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் வந்து நான் வந்து பிசிக்ஸ் படிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு வந்து அது இன்னும் ஸ்பெஷலைசேஷன் வளர்ந்து 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 ரொம்ப ஹை லெவல் ஸ்பெஷலைசேஷன் வரைக்கும் போனாலும் அந்த அடிப்படையில வந்து அந்த கல்வியை கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து காலத்தோட சேர்த்து அதனுடைய அந்த சூட்சுமம் அல்லது அதனுடைய அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அப்போ நம்ம வந்து நம்ம இந்த எக்ஸ்போனென்ஷியலி சேஞ்ச் ஆகக்கூடிய உலகத்துல எதை கற்றுக்கொண்டால், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், எதை கற்றுக்கொண்டால் நான் ஸ்திரமாக அப்படியே உட்கார்ந்துருக்க முடியும்னா அப்படி ஒரு விஷயம் வந்து இல்லைங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதனால இந்த VUCA வேர்ல்டுல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைன் இது என்னன்னா, நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா சொல்லவே வேண்டியது இல்லை. அடுத்த 2 வருஷத்துல அடுத்த 6 மாசத்துல புதுசா வர ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சவராக நீங்க அதுக்குள்ள உங்களுடைய எக்ஸ்பர்டீஸை கொண்டு போக முடிஞ்சா மட்டும்தான் உங்களுடைய தேவை அந்த கம்பெனிலயோ அந்த ஃபீல்ட்லயோ இருக்கும், அல்லது யூ வில் பி கம்ப்ளீட்லி ஃபீல்ட் அவுட் ஆயிருவீங்க. அதேதான் தொழில் பண்றவங்களுக்கும். தொழில் ஆரம்பிச்ச காலத்துல என்ன பண்ணாங்களோ இன்னைக்கு அவங்கள போய் பெரும் தொழிலதிபர்கள் கேட்டு பாருங்க, அவங்க எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கிருந்து இங்க வந்த பயணத்துல வந்து எவ்வளவு மாற்றங்களோட சேர்ந்து அவங்க பயணிச்சாங்க, எவ்வளவு அந்த மாற்றத்தினுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய கூட பயணம் யாரு செய்ய முடியுதோ அவங்க வந்து ஈஸியா வந்துட்டதாக நமக்கு தெரியுது. ஆக்சுவலா அவங்க வந்து வெற்றி நோக்கி வந்துடுறாங்க. அப்ப இந்த VUCAல வந்து நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கும் சரி, இப்ப இருக்கிற இளைய சமுதாயம் யார் இதை கேட்டு இருக்காங்களோ அவங்கள தயார் பண்ணிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி பத்தி நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, எந்த ஒரு மாற்றத்துக்கும் நீங்க உங்களை தயாரா வச்சுக்க வேண்டிய ஒரு ஒரு மனோநிலையை எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல்திறனை வளர்த்து கொள்ள வேண்டியதுதான் இந்த காலத்தினுடைய கட்டாயம். இதுதான் வந்து இந்த VUCAல வந்து உங்களை வந்து தொடர்ந்து வெற்றி நோக்கி பயணிப்பவராக வைத்திருக்கும். மிகவும் நேர்த்தியான இந்த ஒரு பதிலை வந்து ஆமோதிக்கிற விதமா திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், நீங்க அந்த VUCA அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் திருப்பூர் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் முன்னெடுத்து செய்யறது,
நாங்க இந்த கோவிட் டைம்ல கூட ஒரு கிட்டு ரெடி பண்றதாகட்டும், பிபி கிட் ரெடி பண்றதாகட்டும், மாஸ்க்ல இருந்து நாங்க இம்மீடியட்டா நாங்க மாற்றம் ஏற்படுத்தணும், பல துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி நகரங்களில் நம்ம தொழிலதிபர்கள் எடுக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முயற்சியோ அல்லது மாற்றத்துக்கு உண்டான முயற்சியோ நாங்க எவ்வளவு வேகமாக முன்னெடுத்தாலும் இந்த திறன் மேம்பாடு ஒரு பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய சஜஷன், அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்கிறேன். இது வெறுமனே திருப்பூருக்கோ அல்லது ஒரு தொழில் முனைவோருக்கோ அல்லது தொழில் சார்ந்தவர்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரு சவால் இல்லை. இந்த சவால் எல்லாத்துக்குமானதுதான். அது முக்கியமா அரசாங்கத்துல நாங்க அதை ரொம்ப அதிகமா தினந்தோறும் பார்க்க வேண்டியிருக்குதுங்க. திறன் மேம்பாடு அப்படிங்கிறது, கெப்பாசிட்டி பில்டிங் இஸ் த நீட் ஆஃப் த ஹவர். நம்முடைய நாட்டை இன்னைக்கு தேதிக்கு ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க, நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா பாப்புலேஷன் தான், ஜனத்தொகை தான் இந்தியாவோட பெரிய பிரச்சனைனாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஜனத்தொகையே இன்னைக்கு யங்கஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு இந்தியா தான். ஏன்னா இவ்வளவு அதிகமான யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் வேற எங்கேயுமே இல்லை. அதனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவோ தூரம் போகலாம், நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி போனோம்னா இந்த வெறும் கைகளை ஒரு திறன் மிக்க ஒரு தொழில் திறன் வாய்ந்த கைகளாக மாற்றுவது ரொம்ப முக்கியம். அந்த திறன் மேம்பாடு அல்லது கெப்பாசிட்டி பில்டிங் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய முன்னெடுப்புகள் கடந்த ஒரு 7-8 வருஷமா நடந்துட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், கவுன்சில், இது சம்பந்தமான ஆக்ட்ஸ், சென்ட்ரல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய முன்னெடுப்புகள் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை ஸ்பெசிஃபிக்கா, செக்டர் ஸ்பெசிஃபிக்கா கொண்டு போக வேண்டிய ஒரு இடத்துல அரசாங்கமும் சரி, தொழில் உலகமும் சரி, அதை இன்னும் சீரியஸா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல நீங்க, நானும் பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பர்கள் மூலமா பார்த்துருக்கேன். திருப்பூர் மாதிரி நகரங்கள்ல நீங்க யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கன்னா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிடுவான். அதனால யூஸ்வலா தொழில் முனைவர் உலகம் என்ன பண்ணோம்னா யாருக்கு சொல்லிக் கொடுக்காம வச்சிருக்கோம்னு நினைப்பாங்க. இதனாலதான் நம்ம வளராம இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். ஆக்சுவலா ராதர் நீங்க அந்த விஷயத்த, அந்த உழைப்ப, அந்த வெற்றி பெறக்கூடிய வழிய, அந்த பக்குவத்தை அடுத்தடுத்தவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஐடென்டிபிகேஷன் ஆஃப் டேலண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டி பில்டிங் ஜஸ்ட் லைக் தட் நடக்க போறது இல்லைங்க. நீங்க என்ன சொல்றது, ஒரு குதிரைக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சியை குதிரைக்கு கொடுத்தா அது முழுசா அந்த அவுட்புட் உங்களுக்கு வரும். அந்த குதிரைக்கான பயிற்சி கழுதைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த அவுட்புட் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதனால குதிரையும் கழுதையும் வேறுபடுத்தி கண்டுகொள்கிற அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த பார்வை, அந்த பக்குவம், அது எல்லாத்துக்குமே தேவை. அது நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பு இருந்தாலும் சரி, ஒரு மேலாண்மை செய்கின்ற நிலைமையில நீங்க இருக்கும் பொழுது இந்த தர பாகுபாடு, தர மேம்பாட்டுக்கு முக்கியமான விஷயம் முதல்ல இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் எந்த விதமான நெப்போட்டிசம் இல்லாம, ரொம்ப முக்கியமா இவன் நம்ம பையன், இவன் வேலைக்கு ஆவான், அவன் ஆக மாட்டான், அவனை பிடிக்கல, இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு இல்லாம உங்களுக்கு தெளிவான ஆட்களை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில நாம தொடர்ந்து ஈடுபடுத்தும் பொழுது இது சாத்தியம். இன்னைக்கு சூழ்நிலையில ஐ கன்கர் வித் யூ. நீங்க சொல்றது நான் முழுசா ஒத்துக்கிறேன். நான் திறன் மேம்பாடு மிகப்பெரிய ஒரு கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு. என்னைக்குமே வேலை தேடுறவங்க ஒரு பக்கம் இருந்துட்டே தான் இருக்கிறாங்க, வேலைக்கு நல்ல வேலையாட்களுடைய தேவை ஒரு பக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. வேலைக்கு ஆள் தேவை, ஐ திங்க் நான் ஒரு காலத்துல திருப்பூர் பார்க்கும் பொழுது பார்த்திருக்கேன், எங்க வேணா எழுதி போட்டிருப்பாங்க வேலைக்கு ஆள் தேவை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஷோர் இது எல்லா இடத்துலயும் அப்படிதான். அரசாங்கத்திலயும் வேலைக்கு ஆள் தேவைதான். ஆனா அந்த செய்யக்கூடிய ஆள், அந்த செய்யக்கூடிய மனித வளத்தை உருவாக்குவது, கட்டமைப்பது, அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்துக் கொண்டே இருப்பது மிகப்பெரிய சேலஞ்ச். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஊசி போட்டு மண்டையில ஏற்ற முடியாது இல்லைங்களா. நம்மளும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். எங்களுக்கும் நாங்க கற்றுக்கொண்டு நாங்க பார்க்கிற விஷயங்கள், நாங்க கையாளுகிற விஷயங்களுக்கு தகுந்த அளவுக்கு எங்களுக்கும் திறன் மேம்பாடு செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா இது எப்பவுமே ஒரு பற்றாக்குறையா தான் இருக்குங்க. அது மிகப்பெரிய ஒரு தேவைதான். நான் முழுசா உங்களுடைய ஒத்துக்கிறேன். நான் அதை நம்ம எவ்வளவு தூரம் நிறைவு உரை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பெரிய சேலஞ்ச். கண்டிப்பாக மிக நேர்த்தியான பதில். ஆப்டிமம் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்குதோ அதை எவ்வளவு ஆப்டிமமா நம்ம யூஸ் பண்ணி அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த ஊக்காவை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இன்றைய சிறப்பு தெளிவாக கூறியுள்ளார். அடுத்த நிறைய சொந்தங்கள் இந்த ஒரே ஒரு கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பேர் கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் யுவர் டஃப் சிச்சுவேஷன் யூ ஃபேஸ்
இன் யோர் கேரியர், எஸ்பெஷலி வித் மாவோஸ்ட், அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஹவு டிட் யூ ஹேண்டில் இட்? இதுதான் நிறைய பேர் வேறு வேறு விதமாக உங்களுடைய தொழில் சார்ந்த அந்த போட்டியை, அந்த சவால் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துங்க, இது வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்டா இருக்கிறதுனால இந்த உரை என்னால ரொம்ப விரிவா பதில் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவுல சொல்லணும்னா, சேலஞ்சஸ் நிறைய இருந்திருக்குங்க. 17 வருஷம் ஆச்சு இந்த வேலைக்கு வந்து. ஸோ அந்த கடுமையாக நக்சலிசம்னால பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல நான் ஏற்கனவே அந்த உரையில சொன்னது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு 4.5 வருஷம் வேலை பார்த்தோம். நானும் சரி, என்னுடைய துணைவியாரும் சரி. இந்த 5 வருடங்கள்ல வந்து அது சம்பந்தப்பட்ட நிறைய சேலஞ்சஸ், த்ரெட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பல நேரங்கள்ல வந்து நாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, நம்ம ஊர்ல மனுநீதி நாள்னு ஒண்ணு நடத்துவாங்க இல்லையா? அது மாதிரி இங்க வந்து ஒரு மக்களுடைய குறை தீர்ப்புக்கான நாட்கள் நடக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு, கிராம பகுதிகளுக்கு போகும். அப்படி போகும் பொழுது இந்த மாதிரி கடுமையா, இப்போ நக்சலிசம் சத்தீஸ்கர்ல எல்லா பக்கம் இல்லை. ஒரு 5-6 மாவட்டங்கள்ல, தெற்கு சத்தீஸ்கர்ல, அதாவது தெலுங்கானா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒரிசா, இந்த 4 மாநிலங்களும் நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒண்ணு சேரும். அந்த ஒரு பகுதியில தான் வந்து நக்சலிசம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 4-5 மாநிலங்கள்லயுமே அது இருக்கு. அந்த இடங்களை நாங்க வேலை பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி மனுநீதி நாளுக்கு போறோம் அப்படின்னா, ஏன்னா கலெக்டர் வரப்போறாரு, மாவட்டத்தில் உள்ள எல்லா அதிகாரிகள் வரப்போறாங்கன்னா, அது ஏற்கனவே அந்த ஏரியால எல்லா பக்கம் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. அப்போ சில நேரங்கள்ல வந்து புலனாய்வுத்துறையுடைய ரிப்போர்ட் மூலமாகவோ, அல்லது சில நேரங்கள்ல வந்து அந்த ஊரை சேர்ந்த என்ன சொல்றது, மக்கள் பிரதிநிதிகள், பஞ்சாயத்து பிரதிநிதிகள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா இன்னைக்கு வராம இருக்கிறது நல்லது, ஏன்னா வந்து சம்பந்தம் இல்லாத யாரோ வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க கலெக்டர் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான இடங்களையும் நேரங்களையும் மனிதர்களையும் சந்திச்சிருக்கிறோம். நம்மோடு கூடவே காவலாக வந்த காவல் அதிகாரிகள் அடுத்தடுத்த ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு ஒரு இன்சிடென்ட்ல அவங்க நக்சலைட்ஸ்னால சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த டெட் பாடியை பார்க்கிற ஒரு சூழ்நிலை, அப்புறம் அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கிற ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை வந்து அந்த மாதிரியான மாவட்டங்கள்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்குறோம். இதுக்கும் மேலையும் வந்து இதுல சேலஞ்சிங்கான சில சந்தர்ப்பங்களும் வந்து வாழ்க்கையில அந்த நேரத்துல அங்க இருந்திருக்குது. அதை வந்து நாம வந்து சரியான வேலை தானே செய்யறோம், நல்லது செய்தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இருக்கிற மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளையும் உரிமைகளையும் பெற்று தருவதற்கு அரசாங்கம் வந்து என்ன முயற்சிகள் எடுக்குதோ அதனுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் நமக்கு வந்திருக்கிறோம். அப்படிங்கிறதுனால துணிஞ்சு அந்த இடங்களுக்கு போய் வேலை பார்த்துருக்குறோம். அந்த சேலஞ்சஸ் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் என்னுடைய துணைவியார் வந்து 2013 வருடம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த நக்சலிசம் பாதிக்கப்பட்ட தொகுதிகளில் அதிக அளவு வாக்காளர்கள் வந்து முதல் முறையாக வாக்கு பதிவு செய்யறதுக்கான ஏற்பாடுகளை திறம்பட செய்ததற்காக அந்த சமயத்துல தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்த மாதிரியான ஒரு வேலைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன பாராட்டுகள், ஊக்குவிப்புகள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்குது. கண்டிப்பா இது நாங்க வந்து வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு அங்கமா தான் கருத வேண்டி இருக்குது. நன்றி. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, why pass percentage in civil services especially in Tamil Nadu candidates are very less? அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு சார்ந்த ஒரு கேள்வியும், அதுக்கு ஈடாக மாதிரி இன்னொரு கேள்வி, hesitation of our people in government jobs have reduced considerably. இதை எப்படி நம்ம வந்து லிஸ்ட் பண்றது அப்படிங்கிற இந்த ஒரு சேர கேள்விகள், 2 கேள்விகளையும் ஒருங்கிணைந்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம சொந்தங்கள் கேட்க இது ரெண்டுமே வந்து சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில எழுப்பப்படுற கேள்விகள்ங்க. அரசு வேலைக்கு போவதில் ஆர்வம் இருக்குதா, கம்மி ஆயிடுச்சானா கம்மியெல்லாம் ஆகல. நிறைய பேர் அரசு வேலைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் போகணும்னு நினைக்கிறாங்க, பரீட்சை எழுதுறவங்க. நான் வந்து 18-20 வருஷத்துக்கு முன்னாடி ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு இந்த ஐஏஎஸ் பிரிலிமினரி எக்ஸாம்ல கலந்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து 4.5 லட்சமா இருந்தது. இந்தியா பூரா 4.5 லட்சம் அப்ளிகேஷன் போட்டு பரீட்சை எழுதுவாங்க.
நான் 2016-17 பிலாஸ்பூர் மாவட்ட கலெக்டர் இருக்கும்போது அதுவும் ஒரு சென்டர், சத்தீஸ்கர்ல 2 சென்டர் இருக்கு பரீட்சை எழுதுறதுக்கு. நான் அப்ப நான் தான் சென்டர் இன்சார்ஜ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்ததுனால. அப்போ நான் அந்த யூபிஎஸ்சியோடைய ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் போகும்போது அவங்க என்ன 13 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. 15 வருஷத்துல பாப்புலேஷன் அதிகமாக மாதிரியே எப்படியா இருந்தாலும் படிச்சவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வரவங்க எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இது எந்த விதத்துலயும் குறையல. தமிழ்நாட்டுல இருந்து ஏகப்பட்ட பேர் இந்த தேர்வுக்கு வர்றாங்க, பரீட்சை எழுதுறாங்க, முயற்சி பண்றாங்க. நாங்கெல்லாம் வந்து பரீட்ச காலத்துல வந்து சென்னை வந்து சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்கான ஒரு முக்கிய ஒரு மையமா மாறல. அப்ப வந்து சென்னை போவோம், ஆனா கண்டிப்பா நீங்க டெல்லி போய் ஒரு வாட்டி படிச்சாதான் நீங்க வந்து திறம்பட பரீட்சையை வந்து எதிர்கொள்ள முடியும் ஒரு நிலைமை இருந்தது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு தேதியில வட இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்து சென்னையில வந்து தங்கி பயிற்சி எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு சிறந்த பயிற்சி நிறுவனங்கள் வந்து பயிற்சி வழங்கும் தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசும் வந்து அவங்களுடைய பங்குக்கு ரொம்ப நாளாவே எங்களுக்கும் தமிழ்நாடு அரசு பயிற்சி நிறுவனத்துல பயிற்சியில பங்கெடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இப்பவும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கூட்டம் குறையல, நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. பாஸ் பர்சன்டேஜ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நம்ம இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனுடைய கம்பேர் நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்ண நம்ம ஒரு 8 கோடி தமிழர்கள் இருக்கிறதா வச்சுக்கிட்டா கூட இந்தியாவோட பாப்புலேஷன் 140 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம இருக்கிற பர்சன்டேஜ் நீங்க கணக்கு போட்டுக்கங்க. குறைந்தபட்சம் வந்து 10% அதிகாரிகள் வந்து சிவில் சர்வீஸ்ல ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில இருந்து வர்றாங்க. விச் இஸ் நம்முடைய பாப்புலேஷன் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட அது அதிகம்தான். அது இதை விட நிறைய வர்றவங்க இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருந்து அதிகமா வருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல 8 கோடினா உத்தரப்பிரதேசல 22-23 கோடி பாப்புலேஷன் இருக்குல்ல, அந்த அளவு அங்கிருந்து முயற்சி பண்றவங்க இருக்காங்க இல்லையா. பீகார்ல 10 கோடி பேர் இருக்காங்க, 12 கோடி பேர் இருக்காங்க, அங்கிருந்து முயற்சி பண்றவங்க இருக்காங்க இல்லையா. எல்லா பக்கம் இருந்து வர்றாங்க. தமிழ்நாடு கம்மியெல்லாம் வரல, வந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு வருஷத்துல அந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறையலாம், கொஞ்சம் அதிகமாகலாம். பட் வந்து நான் சொல்ற மாதிரி ஆவரேஜா வந்து 10% வந்துட்டு தான் இருக்காங்க. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். நீங்க எவ்வளவு நல்லா முயற்சி பண்றீங்களோ இந்த தேர்வு நீங்களும் இந்த தேர்வுல வெற்றி பெற முடியும். முன்ன இருந்ததை விட இப்போ இன்டர்நெட் வந்துருச்சு, சென்னையிலேயே கோச்சிங்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து சென்னையிலேயே வந்து உங்களுக்கு தேசிய அளவிலான அதே தரத்தோட பயிற்சிகள் கிடைக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டில இருந்து இன்னும் யாரெல்லாம் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்கலாம், வெற்றி பெறலாம். மிக்க நன்றி. தெளிவான ஒரு பதிலை நம்ம சொந்தங்களுக்கு கொடுத்ததற்கு. அடுத்தது விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் முனைவோர் அல்லது அது ஆல்ரெடி விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனி கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஃபார் லீஸ் ஆஃப் லேண்ட் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் இன் லார்ஜ் மாஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் கல்டிவேஷன் இன் சத்தீஸ்கர். அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கா? சத்தீஸ்கர்ல நீர் அதிகமாக இருக்கு, நல்ல விவசாயம், அரிசி நெல் பயிரிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொன்னதுனால அவர் இந்த ஒரு கேள்வியை உங்க முன் வைத்திருக்காரு. என்னன்னா நமக்கு தகவல் பரிமாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற இந்த காலத்திலேயே கூட நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றோம்னா நமக்கு தமிழ்நாட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நம்ம புதுச்சேரி பத்தி கூட அவ்வளவு தெரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்க இப்ப கொங்கு மண்டலத்துல இருந்து நிறைய பேர் இதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறதுனால நான் சொல்றேன். நான் புதுச்சேரியில என்ன நடக்குது, எவ்வளவு லேண்ட் இருக்குது, என்ன விவசாயம் நடக்குது நமக்கு தெரியாது, நம்ம அதை பெருசா கண்டுக்கிறது இல்லை. அப்படிங்கும் பொழுது சத்தீஸ்கர்ல என்ன நடக்குது அப்படின்னு நேச்சுரலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுதான். சத்தீஸ்கர் வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது முக்கியமான மாநிலங்கள், முன்னேறிய மாநிலம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே தென் தமிழகத்துக்கான தேவைகள், விவசாய வளர்ச்சி, வட தமிழகம் அல்லது மேற்கு தமிழகத்தினுடைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, அது தொழிலாகட்டும் விவசாயமாகட்டும், அதே மாதிரி இந்த மாநிலத்திலையும் இருக்குது. இந்த மாநிலத்திலையும் மிக அதிக அளவுல இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது கமாண்ட் ஏரியால நல்லா வாய்க்கால் தண்ணி பாசனத்தோட இருக்கிற லேண்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் வந்து காய்கறிகள், கரும்பு, மஞ்சள் எல்லா விதமான விளைவிக்கிற இதுவும் இருக்குது. நெல் வந்து இங்க பிரதான பயிர். நெல் வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி டன் நெல் வந்து 1.5 கோடி மெட்ரிக் டன் வந்து ஒரு வருஷமும் உற்பத்தி பண்றாங்க. கரீப் சீசன்ல மட்டும், அதாவது முதல் பட்டத்துல. அது இல்லாம 2வது பட்டத்துல ஒரு 25 லட்சம் டன் பண்றாங்க. முதல் பட்டத்துல பண்ற 1 கோடி டன்ல கிட்டத்தட்ட 1.5 கோடியில 1 கோடி டன்னுக்கு மேல வந்து அரசாங்கமே கொள்முதல் பண்ணுது. நெல் கொள்முதல்ல இந்தியாவிலேயே 2வது பெரிய மாநிலம் சத்தீஸ்கர். முதல் இடத்துல வந்து பஞ்சாப் இருக்குது, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் தான் ஹரியானா, அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம். அதனால வந்து இங்க வந்து விவசாயம் முதலில் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய லெவல் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18 லட்சம் ஹெக்டேர் வந்து இங்க வந்து இரிகேட்டடு. மொத்தமாவே வந்து இங்க ஒரு 28 லட்சம் ஹெக்டேர்ல வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்கு.
அதனால வந்து தனியா இங்க விவசாயத்துக்கு தேவையான ஊக்குவிப்புகளையும் அல்லது அந்த மாதிரியான திட்டங்களையும் ஆல்ரெடி அரசாங்கம் இங்க முன்னெடுத்துட்டு இருக்குது. நீங்க வந்து ஒரு வேலை அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆர்கானிக் விவசாயம் பண்றவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. இங்கே நிறைய சக்சஸ்ஃபுல்லா பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க. நீங்க வந்து ஒரு வேலை அந்த மாதிரி ஒரு இது பண்ணணும்னு நீங்க வந்தீங்கன்னா, தனியா நீங்க நிலம் வாங்குறதுக்கோ அல்லது நீங்க லீஸ் எடுக்கிறதுக்கோ போய் ஸ்பெஷல் ஸ்கீம் கிடையாது. இன்ஃபேக்ட் எந்த மாநிலமே அதை விரும்புறது இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, டு பி வெரி ஃப்ராங்க், வெளியூர்ல இருந்து வந்து யாரும் வந்து விவசாய நிலத்தை வந்து ஃபுல்லா ஆக்கிரமிச்சுக்கிட்டோ அல்லது இது எடுத்து பண்றது யாரும் விரும்புறது இல்லை. பட் நிறைய மாநிலங்கள் ஆல்ரெடி இதுக்கு சட்டமே போட்டாங்க. பட் சத்தீஸ்கர் அந்த மாதிரி சட்டம் இல்லை. அதனால நீங்க வந்து இங்க விவசாயத்துக்கு நிலங்களை வாங்கவோ அல்லது குத்தகைக்கு எடுத்தோ நீங்க பண்ணலாம். அது நீங்க வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க வந்து இங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து நீங்க அது பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இங்க விவசாயம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து விவசாயத்துல ஈடுபடுறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அதனால அந்த மாதிரி லீஸுக்கு எடுத்து பண்றதை வந்து நீங்க வந்து உங்களுடைய முயற்சியில வந்து நீங்க அதை பண்ணலாம். பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பஞ்சாப், ஹரியானால இருந்து நிறைய ஆளுங்க வந்து அங்க வந்து லேண்டை கொடுத்துட்டு அந்த காசுல இங்க வந்து லேண்ட் வாங்கி அங்க 10 ஏக்கரா கொடுத்தாங்கன்னா இங்க 20-30 ஏக்கர் வாங்க முடியுது அவங்களால. வாங்கி நல்லா திறம்பட விவசாயம் பண்றவங்களும் இங்க இருக்காங்க. மிக்க நன்றி. நம்ம சொந்தங்கள் வந்து இதை சார்ந்த மற்றும் நிறைய தகவல்கள் வேணும்னால் நீங்க கண்டிப்பா இணையதளம் மூலமாக நீங்க அணுகி சத்தீஸ்கர் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேண்டி இருக்கு india@kbnglobal.org அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க என்னென்ன டீடைல்ஸ் நீங்க ரிசர்ச் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தெளிவான தகவல் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் நாங்க அதை அனுப்பி அவருடன் உங்களுக்கு தெளிவான ஒரு நேரோ கொஸ்டினா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குண்டான விளக்கங்களை பெற்றுத் தருவதற்கு கேபிஎன் குளோபல் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னெடுத்து அதுக்கு உதவி செய்யும் என்று கூறிக்கொண்டு அடுத்த நிறைய சொந்தங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து இந்த ஒரு கேள்வியை பல விதமான ஆங்கிள் கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து அவங்களுடைய எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செக்மெண்ட்ல இருந்து அல்லது ஜாப் ரிலேட்டட் போகக்கூடிய சொந்தங்கள் அல்லது தொழில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா, how to manage the cultural differences or the multicultural languages. இதை வந்து நம்ம தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ போனா நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி அடாப்ட் ஆகிறது, அதுக்கு என்ன வழிமுறைகள் சுலபமாக நீங்க குறிப்பிடியது இல்லைன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுலபமாக நம்ம அதை அந்த கல்ச்சரல் டிஃபரன்சஸையும் லாங்குவேஜ் டிஃபரன்சஸையும் எப்படி நம்ம முன்னெடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல 2 விஷயங்கள் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேங்க. ஒண்ணு வந்து முதல்ல வந்து இந்த இடத்துல இது பதிவு பண்ண வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, ஹிந்தி படிக்காதனால நிறைய மிஸ் பண்ணிட்டோம், ஹிந்தி படிச்சிருந்தா அப்படியா இருக்கலாம் இப்படியா இருக்கலாம். அப்படிலாம் இது இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதிக்கு வந்து நான் வந்து என்னுடைய பேரை சொன்னா ஒழிய நான் வந்து தென்னிந்தியன் அப்படிங்கிறது வந்து என்னை வந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு இந்த ஊர் மாதிரியே இந்த ஊர்ல எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி ஹிந்தி பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியும். இதுக்காக தனியா கோர்ஸ் எல்லாம் படிக்கலைங்க. என்னுடைய வேலை செய்ய கத்துக்கிட்ட விஷயம் தான் அது. அதனால சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், அது ஹிந்தியா இருந்தாலும் அதேதான். தேவைன்னா நம்ம கத்துக்கலாம். 2வது, கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். நீங்க வந்து மல்டி கல்ச்சுரல் சொசைட்டிஸ், அதாவது இப்ப நிறைய பேர் குளோபலி இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா they will appreciate. நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு மினி இதனால சப்கான்டினென்ட் சொல்றோம். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கிற ஒரு இதே இந்திய பிரஜையோட நீங்க பழகும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறைகள், உடை, அவங்க வந்து வாழ்க்கையை பார்க்குற விதம், அவங்க மற்றவங்களை பார்க்குற விதம் எல்லாம் வேற மாதிரியும் நம்ம வேற மாதிரி இருக்கிறது நம்ம முயற்சி பண்ணலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வெஸ்ட் இந்தியாவா இருக்கலாம், நார்த் ஈஸ்ட், எல்லாமே வித்தியாசமா பார்க்கறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி. அப்புறம் முக்கியமா இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைட் இருக்கு இல்லையா, நாங்கெல்லாம் வந்து கொங்கு நாட்டுல இருந்து வர்றோம், எங்களுடைய வரலாறு இப்படி, எங்களுடைய உழைப்பு இப்படி, நம்ம வி டேக் ப்ரைட் இன் அவர் லைஃப் இல்லைங்களா. அது மாதிரி வந்து லைஃப் அண்ட் கல்ச்சர் அது மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் அவங்களுடைய பண்பாட்டு மேல, அவங்க மொழி மேல, அவங்க வாழ்க்கை முறை மேல நிறைய பெருமை உண்டு. அதனால நம்ம வந்து ஜஸ்ட் ஆக்ட் பண்ணாம எல்லாத்தையும் மதிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. சின்சியராகவே எல்லாத்தையும் மதிக்க ஆரம்பிச்சோம்னா அதனுடைய பலன் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது உலகத்துல இருக்க எல்லா மனிதனுக்கும் அவனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அவன் பின்னாடி ஒரு
வரலாறு இருக்குது, அவனுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. அதை நம்ம மதிக்க கற்றுக்கணும். அது கத்துக்கிறோம் அப்படிங்கறது வந்து நம்ம எக்ஸ்பிரஸ்லி பண்ணும் பொழுது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், தங்குறோம், அவங்கள பேசுறோம், பழகுறோம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க போய் அந்த லாங்குவேஜ் தெரியாத சூழ்நிலையில 1-2 வார்த்தைகள்ல வந்து நம்முடைய மரியாதையும் நம்முடைய அன்பையும் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அவங்க வந்து நல்லாவே ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாங்க தான் சிறந்தவங்க, எங்க ஊர்ல தான் பெஸ்ட் அப்படின்னு பேசாம அவங்க சொல்றது நம்ம கேட்டு அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது. எல்லா இடத்துலயும் வந்து யூ டோன்ட் நீட் டு வின் ஆல் த ஆர்குமெண்ட்ஸ். எல்லா இடத்துலயும் எல்லா பேச்சு வார்த்தை எல்லா கான்வர்சேஷன்லயும் நான் தான் என்னோட தான் நான் சொல்ல வர்றது தான் சிறந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்கள்ல வந்து அது புரியாதவங்களுக்கு நீங்க சொல்றது வேஸ்ட், அது புரிஞ்சவங்களுக்கு நீங்க ஆர்கியூ பண்றதும் வேஸ்ட். ஸோ எய்தர் வே இட் இஸ் யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு கட்டுறது கைமண் அளவு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடாம நமக்கு தெரிஞ்ச எல்லாமே அதுதான் அந்த அறிவினுடைய அந்த பாதையினுடைய எல்லைக்கோடு அப்படின்னு இல்லாம அதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமா இருக்கும். நம்மளே வந்து ஒரு கிணத்து தவளை சொல்றாங்க இல்லையா, நம்ம ஒரு மக்ல இருக்கிற தவளையை பார்த்து ஐயே கிணத்து தவளைன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்த்தா நாம ஒரு அண்டாக்குள்ள தான் இருந்திருப்போம். ஏன்னா உலகம் அவ்வளவு பெருசு. அதனால வந்து நம்ம வேற ஒருத்தனை பார்த்து கைகொட்டி எள்ளி நகையாடுறதை விட்டுட்டு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாவே அந்த ஒரு புரிதல் வந்ததுனாவே அந்த ஹம்பிள்னஸ் வரும் பாருங்க. பீயிங் ஹம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் மேக்ஸ் எவ்ரி ஒன் ஹம்பிள். அந்த ஹம்பிள்னஸ் வரும் பொழுது நேச்சுரலாவே நம்ம அடாப்டபிலிட்டி டு எனி கல்ச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். மிக மிக தெளிவான ஒரு பதில் கொடுத்து நம்ம சொந்தங்களுக்கு தெளிவான ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கீங்க. நிறைய கேள்விகள் இருந்தாலும் நம்மளுடைய கால நேரம் கருதி 8:45 ஆனதுனால 2-3 கேள்விகளை ஒன்றிணைத்து அவர்களுடைய கேட்ட அந்த சாராம்சம் எல்லாமே ஒரே மாதிரி கோணத்தில் இருந்ததுனால அந்த கேள்விகள் ஒன்றிணைத்து நான் கேட்கறேங்க. அதாவது ஐஏஎஸ் தேர்வுல ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும் அல்லது தொழில்ல புதிய தொழில் முனைவோர் நியூ ஆண்டர்பிரனரா இருக்கக்கூடிய அந்த நியூ ஆண்டர்பிரனர்ல இருக்கக்கூடிய அந்த ஜேர்னியில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது பிசினஸ் ஃபீல்டுல இருந்து வேற டைவர்சிபிகேஷன் போயிட்டு புது ஃபீல்டு நாங்க போறோம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கிறவங்களும் எல்லாருமே இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த ஊகா அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க, எல்லாமே ஓகே. பட் அதே டைம்ல சமுதாயத்தையும் நம்ம முன்னெடுத்து சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் நம்ம காப்பாற்றி அதையும் கொண்டு போகணும்னு சொல்றீங்க. பட் இந்த இரண்டுமே வந்து நம்ம ஒன்ன முன்னெடுத்தோம்னா அடுத்த தொழில நஷ்டமாயிடும், அல்லது நம்ம அதைய ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நம்மளோட கெரியர் வந்து ப்ராப்பரா போகிறது இல்லை. ஸோ நம்ம இது எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும், 80-20% அல்லது அதை விட்டுட்டு பின்னாடி நம்ம டெவலப் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாமா அப்படிங்கிற பல விதமான கேள்விகள் பல கோணத்துல தொழில் இருக்கிறவங்களும் அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கேட்டிருக்காங்க. அதை பத்தின உங்களுடைய ஒரு சஜஷன் ஒரு அட்வைஸ். இது ரொம்ப சரியான கேள்விங்க. ஏன்னா ப்ரீச் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, நல்லவங்களா இருங்க, தப்பே பண்ணிடாதீங்க, எங்கேயுமே வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பொல்யூஷனும் வராமல் பார்த்துக்கோங்க. தொழில் எப்படி சார் பண்றது? தெளிவான கேள்வி. இதுல வந்து பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு சார்ட் போடவே முடியாதுங்க. ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எப்படின்னா, எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயம். நீங்க வந்து ஒரு டிராவல் பண்றீங்க அல்லது ஒரு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பயணம் தேவையானதா அப்படின்னு யோசிச்சு பண்ணீங்கன்னா எவ்வளவு கார் நீங்க அஃபோர்டபுளா இருக்கீங்க, இல்ல நீங்க பஸ்ல சும்மா போறீங்க, இலவச பேருந்துல போறீங்க, அல்லது வந்து நீங்க வந்து உங்க ஆடியோ அல்லது மெர்சிடிஸ் பென்ஸையோ எடுத்துட்டு போறீங்க, ஐ கேன் அஃபோர்ட், என்னால வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்க அஃபோர்ட் பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் சரி, நீங்க இலவச பேருந்து பயணத்துல போனாலும் சரி, இது தேவையான்னு நினைச்சு போனீங்கன்னாவே, ஏன்னா தேவையா தேவையில்லைங்க, ஒண்ணு உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க, ரெண்டாவது வந்து எரிபொருள் வீணாக்கப்படுகிறது. ஒருத்தர் யோசிச்சா டிஃபரன்ஸ் இல்லை, பஸ் எப்படி ஓடத்தான் போகுது. ஆனா 50 பேரும் யோசிச்சாங்கன்னா அந்த பஸ் ட்ரிப்புக்கு தேவையில்லாம போயிடும். டெய்லி அதே மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பஸ் அந்த இடத்துல ஓடாது, தேவையில்லைங்கிறப்போ. அதே மாதிரி ஒரு ரூம்ல இருந்து வெளியே வரும் பொழுது இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வரலாங்கிறத நம்ம கேர் பண்ணலாம். நம்ம வந்து காலையில எந்திரிச்சு நம்ம ஆஃபீஸ் போய் சேரத்துக்கு முன்னாடி அந்த அந்த ஆஃபீஸோட ஏசி ஆனா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து நான் அஃபோர்ட் பண்றது இல்லைங்க, அது வந்து என்னோட ஆஃபீஸ் பண்ணுது, என் முதலாளி பண்றாரு, எப்படி இருந்தாலும் நான் டாக்ஸ் கட்டுறேன், எப்படி இருந்தாலும் கரண்ட் பில் கட்ட தானே செய்யறேன் அப்படிங்கிறத மாத்திட்டு என்னால ஒரு சின்ன பங்களிப்பு. நம்ம ஊர்ல ரொம்ப நாள் எழுதிட்டு தான் இருக்காங்க பஸ்ல எல்லாம். நான் அந்த காலத்துல பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்துருக்கேன், டீசல் சிக்கனம் தேவை இக்கணும், எவ்வளவு டீசல் சேவ் பண்றீங்களோ அவ்வளவு வந்து நீங்க ஆன் பண்றீங்கன்னு எழுதிருப்பாங்க இல்லைங்களா. இப்ப கூடங்க நம்ம ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் திங் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நம்ம எல்லாரும் ஒரு இது படிச்சிருக்கோம்,
17th செஞ்சுரியில வந்து இந்தியா வந்து உலகத்துல 25% ஆஃப் தி ஜிடிபி வந்து இந்தியாவில தான் இருந்துச்சு. வேர்ல்டு ஜிடிபி வந்து இந்தியாவில தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து லெஸ் தேன் 1% ஆயிட்டோம் நம்மளோட ஜிடிபி. ஏன் தொலைஞ்சு போயிட்டோம்? அதுக்கு இது காரணம், அது காரணம். ஒரு முக்கியமான காரணம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் இம்போர்ட்ஸ். க்ரூட் ஆயில் இம்போர்ட் தான் நம்முடைய மிகப்பெரிய அந்நிய செலாவணி செலவழிக்கிற விஷயம். நமக்கு அவ்வளோ ஆயில் தேவைப்படுது. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லாம நம்முடைய பவர் ஸ்டேஷன்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டீசல்லையும் பெட்ரோல்லையும் கெரோசின்லையும் ஓடுறதுனால, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவைப்படுறதுனால அது நாம வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அமெரிக்க டாலர்கள் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறதுனால அந்த அந்நிய செலாவணியை ஈட்டுறதுக்காக நீங்க வேற தொழிலெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வேற தொழிலெல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய நொயிலாத்தை பத்தி கவலைப்படாம நீங்க வந்து அமெரிக்காவுக்கும் உலகத்துக்கும் ஜட்டி பனியன் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதனுடைய பிரதிபலனா உங்களுக்கு காசு இன்னைக்கு கிடைச்சாலும் ஒரு ஒருத்தப்பாளையம் டேம் அழிஞ்சு போன மாதிரி நாளைக்கு வந்து அந்த மொத்த நதியே அழிஞ்சு போச்சுன்னா நம்முடைய மிகப்பெரிய நதிக்கரை நாகரிகமே அழிஞ்சு போற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம வந்து அந்த பணத்தை வச்சுட்டு சாப்பிட போறோமா அப்படிங்கிற கேள்விதான் நான் உங்களுக்கு கேட்டேன். நான் அப்போ நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க அந்த பயணம் எவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிறது தான். நம்ம ஒருத்தர் டீசல் கம்மி பண்ணா இது எல்லாமே மாறிடுமான்னா கண்டிப்பா மாறாது. ஆனா உங்க அளவில் நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சா அதுதான் நீங்க செய்யற பங்கீடு, அதுதான் சீக்கிர விஷயம். அது நீங்க உங்க அளவுல ஒரு தனி மனிதனா பண்ற மாதிரி உங்க கம்பெனியை பத்தி நீங்க அப்படி யோசிக்கும் பொழுது அது உங்களுடைய சேவையாக மாறுகிறது. அது எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, நான் சம்பாதிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பண்ணட்டுமா அப்படின்னா அது எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அது எப்பவுமே வரப்போறது, அந்த டேட் என்னைக்கும் வரப்போறது இல்லை. ஏன்னா நம்ம யாராவது வந்து இதுதான் என்னோட எல்லைக்கோடு, இந்த சம்பாதிச்சுன்னே நான் வந்து தொழில் படம் நிறுத்திக்க போறேன்னு நினைக்க போறோமா? இல்லை. நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும்னு நினைக்க போறோம், வாழ்ந்துட்டே இருக்க போறோம். அதனால இத ஒரு ஒரு விஷயமா கருத்துல எல்லா இடத்தையும் நம்ம கை கொண்டால், நம்மளால இயன்ற பங்களிப்பை செய்தால் இந்த உலகம் வந்து அதிவிரைவில் அழிவதிலிருந்து நம்ம கொஞ்சம் அதை தள்ளி போட முடியும், கொஞ்சம் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது அதனுடைய சாராம்சம். கண்டிப்பாக சர்வைவல் ஆஃப் தி சொசைட்டி இன் மினிமல் எக்கானமி அப்படிங்கிறத இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து தெளிவாக நம்ம சொந்தங்களுக்கு வந்து எடுத்து கூறியிருக்கிறார். ஸோ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்ம தொழில எந்த நிலையில இருந்தாலும் அதற்கு நம்ம உண்டான ஒரு சொசைட்டிக்காகவும் இந்த நேச்சருக்காகவும் நம்ம தொழிலுக்காகவும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை முன்னெடுத்து செய்யணும். அதுக்கு ஒரு கால நேரம் கிடையாது, அதுக்கு பெர்சன்டேஜ் கிடையாது அப்படின்னு உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் தெளிவான விளக்கம் கொடுத்தது மிக மிக ஒரு சந்தோஷமான இந்த தருணத்தில் இந்த புதிய ஆங்கில புத்தாண்டு நாளில் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற இன்ஃபேக்ட் நான் இதுக்கு வந்து தலைப்பு வந்து இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் புதியதோர் உலகம் படைப்போம் அப்படின்னு தான் நாங்க சஜஷன் கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவர் வந்து புதியதோர் உலகம் செய்வோம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் சொன்னாரு. அதனுடைய அர்த்தம் எனக்கு இப்பதான் அவருடைய உரை முழுவதாக கேட்டது பிறகுதான் அதனுடைய அர்த்தம் எங்களுக்கு புரிந்தது. ஸோ கண்டிப்பாக நம் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைத்து துறை வல்லுநர்களாகவும் அனைத்து அரசு துறை சார்ந்த இடத்துல வந்து முக்கிய பொறுப்பாற்றக்கூடிய சூழ்நிலையிலும் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் பல இடத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் பல பேர் இதுல இணைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அனைவரும் நம் சமுதாய பங்காற்றி வளரும் நாடுகளுக்கு ஏற்ப நம்மளுடைய நாடுகளில் உண்டான சமுதாய வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு நமக்கு பின்வரும் சந்ததியரையும் எவ்வாறு தெளிவாக நம்ம கொண்டு போய் சேர்த்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்றைய சிறப்பு விருந்தினர் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்புல நம்மளுக்கு அருமையாக நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை நமக்கு வீட்டில் இருந்தே அல்லது அலுவலகத்தில் இருந்தே உட்கார்ந்த இடத்துல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அரசு துறையில் பங்காற்றக்கூடிய திரு பி அன்பழகன் ஐஏஎஸ் அவர்களுக்கு நம்ம வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்தளித்ததுக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் கேபிஎன் தமிழ்நாடு சார்பாக மற்றும் இதுல பங்கு கொண்ட அனைத்து சொந்தங்களின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில்
மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.